பாலும் தெளிதேனும் பாகும் பருப்பும் இவை நான்கும் கலந்துனக்கு நான் தருவேன். கோலம் செய் துங்கை கரிமுகத்து தூமணியே, நீ எனக்கு சங்கத்தமிழ் மூன்றும் தா. பிரேமாம்மா திருவடிகள் போற்றி. இங்கு வீற்றிருக்கும் அனைத்து அடியார்கள் திருவடிகள் போற்றி. தாய் தந்த திருவடிகள் போற்றி. வாரியா சுவாமிகள் திருவடிகள் போற்றி. அருணகிரிநாத சுவாமிகள் திருவடிகள் போற்றி. முருகப்பெருமான் திருவடிகள் போற்றி போற்றி. கேக்குதுங்களாமா? ஸ்கிரீன் தெரியுதுங்களா? நல்லா கேக்குதுங்களா? ஓகே, நல்லா ஓகேங்கம்மா. நல்லாவும் தெரியுது, நல்லா கேக்குது. மேல வந்து பிரசன்ட் பண்றது அழகா. சரிங்கம்மா, சரிங்கம்மா. ஓகே. இன்றைக்கு வந்து சிந்திக்க உள்ள பாடல் அப்படி பாத்தீங்கன்னா 46வது பாடல். 46வது பாடல் எப்படி படிக்கிறது அப்படின்னு பார்த்துட்டு, இந்த பாடலோட கருத்துரை என்ன அப்படின்னு பார்த்துட்டு, அந்த பாடலோட நேரடி விளக்கம் பார்த்துட்டு, அந்த ஒரு ஒரு சொல்லுக்கும் இந்த விளக்க உரையும் அதோட ஓமை, அதனோட ஒத்த ஓமை, மத்த அருளாறுகள் எழுதுன அதோட ஒத்த ஓமையும் பார்த்துட்டு இந்த பாடல் நிறைவு பண்ணிடலாம். இந்த பாடல் வந்து என்ன, எப்படி படிக்கிறது அப்படின்னு பார்க்கும்போது, எம் தாயும் எனக்கு அருள் தந்தையும் நீ, சிந்தாகுலம் ஆனவை தீர்த்து எனையாள், கந்தா கதிர்வேலவனே உமையால் மைந்தா குமரா மறைநாயகனே. இது வந்து பாடல். ஆனா நம்ம விண்ணப்பம் வைக்கும் போது எப்படி வைக்கணும் அப்படின்னா, கந்தா கதிர்வேலவனே உமையால் மைந்தா குமரா மறை நாயகனே எம் தாயும் எனக்கருள் தந்தையும் நீ, சிந்தாகுலம் ஆனவை தீர்த்து எனையாள், சிந்தாகுலம் ஆனவை தீர்த்து எனையாள். எனையாள்னா என்னை ஆண்டு கொள்வாயாக, ஆட்கொள்வாயாக அப்படின்னு அர்த்தம். கந்தா கதிர்வேலவனே உமையால் மைந்தா குமரா மறை நாயகனே எம் தாயும் எனக்கருள் தந்தையும் நீ, சிந்தாகுலம் ஆனவை தீர்த்து எனையாள். இந்த பாடலோட கருத்து அப்படின்னு பாத்தீங்கன்னா, சிந்தாகுலம் ஆனவை தீர்த்த, அதாவது என் மனக்கவலை எல்லாம் தீர்த்து என்னை ஆட்கொள்வாயாக. முருகா, எனக்கு எப்படி இருக்க, நீ தாயுமா இருக்க, தந்தையுமா இருக்கிற, அதனால என்னோட மனக்கவலை எல்லாம் தீர்த்து என்னை ஆட்கொள்ளு. ஏன்னா அந்த மனக்கவலை தீர்ந்தாதான உன்னை வந்து முழுசா நாட முடியும். இந்த மனம் சஞ்சலம் இருந்தா எப்படி வந்து உன்னை நாடுறது? அந்த மனக்கவலை வந்து என்னை தடுக்குதுல்ல, உன்னை முழுசா அடையாம. அதனால நீ எனக்கு தாயாகவும் தந்தையாகவும் இருக்கிற, அதனால என்னோட மனக்கவலை தீரு அப்படின்னு சொல்றாரு. ஆனா அது தீர்த்தருள் அப்படின்னு சொல்லும் போது, அந்த விண்ணப்பத்துக்கு முன்னாடி முருகனோட அந்த புகழை வந்து நாமத்தை சொல்றாரு. இப்ப சொல்லும் போது எப்படி சொல்ற, கந்தா கதிர்வேலவனே உமையால் மைந்தா குமரா மறை நாயகனே அப்படின்னு சொல்லிட்டு, எம் தாயும் எனக்கு அருள் தந்தையும் நீ, சிந்தாகுலமானவை தீர்த்தெனையாள் அப்படின்னு சொல்றாங்க. சரி, இது வந்து நேரடி அந்த எழுத்துக்கான இந்த நேரடி அர்த்தத்தை பார்த்துட்டு, அதுக்கப்புறம் இந்த சிறந்த அர்த்தத்தை நம்ம பார்ப்போம். சிறப்பா எப்படி சொல்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு. கந்தா கந்தா அப்படின்னா அதுக்கு வந்து உள்ள அர்த்தம் இருக்கு. ஆனா இப்போதைக்கு நான் அது சொல்லல. மேலோட்டமாக பார்த்தலாம். கந்தா அப்படின்னா கந்த கடவுளே, கதிர்வேலவனே, கதிர்வேலவனே, இப்போ ஒளி மிகுந்த வேலாயுதத்தை ஏந்திய முருகக் கடவுளே, உமையால் மைந்தா, உமையால் மைந்தா பார்வதி அம்மையின் உமையம்மையின் மைந்தா திருக்குமாரரே, குமாரா குமரக் கடவுளே, மறை நாயகனே, மறை வேதம், வேதத்துக்கு நாயகனாக விளங்குபவனே, வேதத்திற்கு தலைவனாக இருப்பவனே, கந்தா கந்தக்கடவுளே. இதெல்லாம் வந்து மேலோட்ட அர்த்தம். அதுக்கப்புறம் அந்த உள் அர்த்தம், அந்த எதுக்கு இந்த வார்த்தை சொன்னாரு, இந்த வார்த்தைக்கு எதுக்கு, விண்ணப்பத்துக்கும் இந்த வார்த்தைக்கு என்ன சம்பந்தம் அப்படின்றத நம்ம படிநிலையில பார்க்கலாம். கந்தா கதிர்வேலவனே உமையால் மைந்தா குமரா மறை நாயகனே, கந்தா கந்தக் கடவுளே, கதிர்வேலவனே ஒளியை பொருந்திய வேலாயுதத்தை ஏந்தியவனே, உமையால் மைந்தா உமையம்மையின் மைந்தனே, குமரா குமரக் கடவுளே, மறை நாயகனே, மறை நாயகனேனா வேதம், மறைனா வேதம், அந்த வேதத்தின் நாயகனே. மறை, அதாவது மறைன்னா அது வெளிப்படையா சொல்ல மாட்டாங்க, அது காதுல ஓதுவாங்க அது. அதனால அது மறை நாயகனே, வேதத்தின் நாயகனே, வேதத்தின் தலைவரே அப்படின்னு அர்த்தம். எம் தாயும் எனக்கருள் தந்தையும் இப்படி கொடுத்துருக்காங்க.
சரி. எம் தாயும் எனக்கு அருள் தந்தையும் நீ சிந்தாகுலும் ஆனவை தீர்த்த எனையாம். சரி. இந்த இடத்துல எம் தாயும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எம் அப்படின்னா எங்களுக்கு தாய். எம் அப்படின்னா பன்மைன்னு அர்த்தம். ஒருமை, பன்மை. ஆடு, ஆடுகள். மாடு, மாடுகள். மாடு ஒருமை, மாடுகள் பன்மை. ஒண்ணுக்கு ஒரே ஒரு பொருளை குறிக்கும் போது அது ஒருமை, பல பொருளை குறிக்கும் போது அது பன்மை. எம் தாயும், எங்களுக்கு தாயும் அப்படின்னா எங்கள் அப்படின்னா உலகத்துல இருக்கிற அண்ட சராசரத்துல இருக்கிற எல்லா ஆன்மாக்களுக்கும் தாயாக இருப்பவன் யாரு? முருகப்பெருமான். முருகனே தாய், முருகனே தந்தை. எம் தாயும், எம் அப்படின்னா இது பன்மையை குறிக்குது. எம் தாயும் எங்களுக்கு தாயாகவும் எனக்கு அருள் தந்தையும் நீ. எனக்கு அப்படின்னா இங்க ஒருமையை குறிக்குது. எங்களுக்கெல்லாம் தாயா இருக்க, ஆனா எனக்கு தந்தையுமாக இருந்து எனக்கு அருள் புரிகின்ற அப்படி இருக்கும். அப்படி இருக்கும் முருகா, எனக்கு என்ன பண்ற? சிந்தாகுலம் ஆனவை தீர்த்த எனையால். சிந்தாகுலம் சிந்தை கூட்டல் ஆகுலம். சிந்தை அப்படின்னா அந்த மனம், சித்தத்தில் எழுகின்ற எண்ணங்கள், மனம். ஆகுலம் அப்படின்னா துன்பம், சித்தத்தில் எழுகின்ற துன்பங்கள், மனதில் எழுகின்ற அந்த துன்பங்கள் ஆனவை, துன்பங்கள் அனைத்தும் தீர்த்து அதை ஒழித்து எனையால் என்னை ஆட்கொள்வாயாக, எனக்கு அருள் புரிவாயாக அப்படின்னு அர்த்தம். ஆமா. என ஆமா. எம் தாயும், எம் அப்படின்னா இங்க பன்மை குறிக்குது. எனக்கு அப்படின்னா ஒருமை குறிக்குது. இது எதுக்கு அப்படி சொல்றாங்க அப்படின்றத நம்ம படிநிலையில பார்க்கலாம். எம் தாயும் எனக்கருள் தந்தையும் நீ சிந்தாகுலும் ஆனவை தீர்த்து எனையாள். எம் தாயும் எங்களுக்கு தாயாகவும் எனக்கு எங்களுக்கு அப்படின்னா இங்க வந்து உடல் எடுக்கக்கூடாது. உடலில் தாங்கி உள்ள உடலுக்குள் இருக்கிற எல்லா அண்ட சராசரத்துல இருக்கிற ஆன்மாக்கு, எங்க ஆன்மாக்கு அனைத்துக்குமே வந்து தாயாகவும் எனக்கருள் தந்தையாவும், எனக்கருள் தந்தையும், எனக்குன்னா ஒருமை குறிக்குது. எனக்கு அருள் புரிகின்ற தந்தையாகவும் இருக்கின்ற நீ முருகா, சிந்தாகுலம் ஆனவை என் சிந்தாகுலம்னா சிந்தை கூட்டல் ஆகுலம். சிந்தைனா மனசு, சித்தம், சித்தத்தில் எழுகின்ற எண்ணம். அதனால என்ன ஆகுதுன்னா ஆகுலம்னா துன்பம், மனதால் எழுப்பக்கூடிய மனசஞ்சலங்கள், மனத்துன்பங்கள் ஆனவை அனைத்தும் தீர்த்து ஒழித்து எனையால் என்னை ஆட்கொள்வாயாக. இதான் அர்த்தம். எம் தாயும் எனக்கருள் தந்தையும் நீ சிந்தாகுலம் ஆனவை தீர்த்து எனையால். கந்தா கதிர்வேலவனே உமையால் மைந்தா குமரா மறைநாயகனே கந்தா கந்தக்கடவுளே ஒளி பொருந்திய வேலாயுதத்தை ஏந்திய முருகக் கடவுளே உமையம்மையின் மைந்தனே உமையம்மையின் திருக்குமரரே குமரா குமரக் கடவுளே மறைநாயகனே வேதத்தின் பொருளாக இருப்பவனே வேதத்திற்கு தலைவனாக விளங்குபவனே எங்களுக்கு தாயாகவும் எனக்கு தந்தையாகவும் இருந்து அருள் புரிகின்ற முருகா, என் மனத்தில் எழுகின்ற அந்த துன்பம் மன சஞ்சலங்களை மனத்துன்பங்கள் அனைத்தையும் தீர்த்து என்னை ஆட்கொள்வாயாக, எனக்கு அருள் புரிவாயாக அப்படின்றதுதான் இந்த பாடல். இந்த பாடல் வந்து இப்போ ஒண்ணு நம்ம இதுக்கு பார்ப்போம். அதாவது பல பல அருளாளர்கள் வந்து சுவாமிய வந்து என் தாய், என் தந்தை அப்படின்னு நிறைய பேர் பாடியிருக்காங்க. இதுல வந்து அடியேன் பாத்தீங்கன்னா 3 உவமை தான் எடுத்திருக்கேன். ஒண்ணு வந்து மாணிக்க வாசக சுவாமிகள் திருவாசகத்துல வந்து சுவாமிய வந்து என் தாய் என் தந்தையும் எப்படின்ட்டு சொல்றாங்க அப்படின்னு பார்ப்போம். அப்புறம் நம்ம திருநாவுக்கரசர் சுவாமிகள் சுவாமிய வந்து அம்மை அப்பன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு. அதே மாதிரி நம்ம பிள்ளையார் யாரு நம்ம ஞானசம்பந்தர் மூர்த்திகள் அவர் என்ன சொல்றாருன்னா அவரும் வந்து அம்மையப்பா அப்படின்னு சொல்லிட்டு சுவாமிய வந்து குறிப்பிடுறாரு. அதனால இப்போ வந்து திருவாசகம், அப்பர் தேவாரம், ஞானசம்பந்தர் இந்த மூன்றும் வந்து ஒரு ஓமையாக அடியேன் எடுத்திருக்கேன். ஒன்னொன்னா பார்க்கலாங்க. ஓகே. இதுல திருவாசகத்துல பாருங்க. அம்மையே அப்பா எல்லாருக்குமே தெரிந்த பாடல். இது வந்து படித்தாலும் பொருள் புரியும். இருந்தாலும் இந்த உவமை. என் தாயும் எனக்கு தந்தையும் நீ. அப்போ அதாவது அருணகிரிநாத சுவாமிகள் மட்டும் முருகனை அம்மையே அப்பா அப்படின்னு சொல்லல. எத்தனை அருளாளர்கள் அந்த சிவானுபூதி பெற்ற இறைவனை உணர்ந்தவர்கள் அனைவரும் இறைவனை எப்படின்னா அம்மை அப்பா அப்படின்னு அழைக்கிறாங்க. எப்படி அழைக்கிறாங்கன்னு பார்ப்போம். அம்மையே அப்பா ஒப்பிலா மணியே அன்பினில் விளைந்த ஆரமுதே பொய்மையே பெருக்கி பொழுதினை சுருக்கும் புழுத்தலை புலையேன் தனக்கு செம்மையே ஆய சிவபதம் அளித்த செல்வமே சிவபெருமானே
இம்மையே உன்னை சிக்கெனப் பிடித்தேன் எங்கு எழுந்தருள்வது இனியே. அம்மையே அப்பா ஒப்பிலா மணியே அன்பினில் விளைந்த ஆரமுதே பொய்மையே பெருக்கிப் பொழுதினைச் சுருக்கும் புழுத்தலை புலையேன் தனக்கு செம்மையே ஆய சிவபதம் அளித்த செல்வமே சிவபெருமானே இம்மையே உன்னைச் சிக்கெனப் பிடித்தேன் எங்கு எழுந்து அருள்வது இனியே. இந்த பாடல் வந்து எல்லாருக்குமே தெரிந்த பாடல். முற்றோர்தால அடிக்கடிக்கு சொல்லுவோம். அம்மையே அப்பா ஒப்பிலா மணியே. அது வந்து இப்படி சொல்லிட்டு போயிடலாம். அம்மா அப்பா நீ வந்து ஒப்பிலாத மணியே அப்படின்னு சொல்லிடலாம். அப்போ இங்க வந்து அம்மாவோட குணம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, அம்மா எல்லாத்தையும் மன்னிச்சுடுவாங்க. அம்மா எந்த எந்த நாட்டு எந்த உலகத்துல எந்த தாயா இருந்தாலும் அந்த குழந்தைய வந்து அவள மன்னிச்சு அரவணைக்கிற தன்மை இருக்கு. அதனால அம்மையே அப்ப அம்மா வந்து எத வடிவாள அந்த இறைவனே அந்த முருகனே வந்து இங்க வந்து சிவபெருமான குறிக்கிறாரு. ஆனா சிவபெருமான் முருகன் அனைவரும் ஒண்ணு இல்லையா? அந்த முருகப்பெருமான் வந்து அம்மையே அம்மையேன அம்மை வந்து கருணையே வடியான வாழ்வாள். நம்ம இந்த உடலுக்கு ஈன்ற தாய் வந்து எப்படி நம்ம கல்யாணம் ஆனாலும் அவளுக்கு கண்ணுக்கு வந்து குழந்தை மாரி தான் இருக்கும். அந்த குழந்தை என்ன தப்பு செஞ்சாலும், சில நேரத்துல கொஞ்சம் கண்டிச்சாலும், அந்த தாய் வந்து அதெல்லாம் மறந்துருவா. அப்படியே அரவணைச்சுக்குவா. அந்த பேச்சால, அவளோட கருணையால. அப்போ அம்மை அப்படின்றது கருணையே வடிவானவள். அப்பா அப்படின்றது அப்பாவோட கடமை வந்து சான்றோனாக்குவது ஒரு குழந்தையை இல்லையா? அப்ப அப்பா வந்து என்னன்னா அறிவேன் வடிவானாக. அப்ப அம்மையே அப்படின்னா, அதாவது சாதாரண இந்த உலகத்தோட தாய் இந்த உடலுக்கு அவங்கவங்க உடலுக்கு தாய், தந்தை வந்து கருணை வடிவானவங்க. சான்றோனாக்குவது அப்படின்ற கடமை இருந்தாலும், இந்த உலகமாத உலகத்தந்தை அப்படின்றது வந்து முருகப்பெருமான், சிவபெருமான். அவங்க வந்து எப்படி கருணையே வடிவானவர்கள். எத்தனை கோடி பிறப்பு நம்ம எடுத்திருக்கோம். எத்தனை கோடி பிறப்புல அவனை நினைக்காம பல நினைக்கிறோம் இல்லைன்னு சொல்லல. ஆனா உலக காரியங்களை ஈடுபட்டு நம்ம வினையை பெருக்கும் போது பரவாயில்ல. இந்த குழந்தை இந்த ஜென்மத்துல இப்படி இருக்கு. பரவாயில்ல. அடுத்த ஜென்மம் குடுப்போம். இல்ல பரவாயில்ல. இன்னொரு ஜென்மம் குடுப்போம். இன்னொரு ஜென்மம் குடுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு கோவமே இல்லாம அவன் கருணை இல்லையா? அப்போ அந்த நேரத்துல நம்ம உலக ஆன்மாக்களுக்கு எல்லாமே அந்த கருணை வடிவமாக இருக்கு. அன்னையாக இருக்கின்ற அம்மையே அப்படின்னா கருணை வடிவானவள். அப்பா. அப்பா என்னது? அறிவே வடிவிலானவள். ஒப்பிலா மணியே. ஒப்பிலான்னா ஒப்பற்ற மணி. அதாவது இறைவன் வந்து ஞான சொரூபி. ஞானமே வடிவானவன். ஒளி பெருந்தவன். அந்த ஒளிக்கு முன்னாடி சாதாரண அந்த நவரத்ன ஒளிகள் வந்து ஈடாகுமா? இல்ல. ஒப்பிலா மணியே அன்பினில் விளைந்த ஆறுமுதே. அப்போ சிவபெருமான் முருகப்பெருமானிடம் நம்ம அன்பு வைத்தா நம்ம கிட்ட என்ன விளையும் அப்படின்னா சிவானந்தம் விளையும் இல்லையா? அப்போ ஞானத்தின் முதிர்ச்சி அன்பு வைக்கும்போது அன்பு வைக்க வைக்க ஒரு ஞானம் கிடைக்கும். அந்த ஞானத்தின் முதிர்ச்சி அப்படின்னு பாத்தீங்கன்னா இன்பம். அவன் கிட்ட அன்பு வைக்க 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 அதுல இருந்து நமக்கு என்ன கிடைக்குது அப்படின்னா சிவானந்தம். அந்த சிவானந்தம் எப்படி இருக்கான்? ஆறு அமுதே அப்படின்னு அமுது போன்றது. அந்த தித்திப்பா இருக்கா அமுது போன்ற மாதிரி இருக்காம். அந்த அமுது அந்த சிவானந்தம் சிவானந்தம் எப்படி இருக்குதா? விளைந்தது சிவானந்தம். அன்பினில் விளைந்த ஆரமுதே. அப்போ சிவபெருமானிடம் முருகனிடம் நாம் வைக்கும் அன்பானது சிவானந்தத்தை விளைவிக்க செய்து அது எவ்வாறு இருக்கின்றதுன்னா ஆரமுது போல இருக்கின்றதாம். பொய்மையே பெருக்கி பொழுதினைச் சுருக்கும். பொய்மையே பெருக்கி அதாவது இந்த பொய்யான உலக வாழ்க்கையில சிற்றின்பத்தையே பெருக்கி 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 வீணா காலத்தை நம்ம வீணடிக்கிறோம்ல அதுதான் சொல்றாங்க. பொய்மையே பெருக்கி பொழுதினைச் சுருக்கும் புழுத்தலை புலையேனன் தனக்கு. புழுத்தலை புனை நம்ம உடம்புலே புழு 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 நிறைந்த சடலம் இது. புழு நிறைந்த காயம் அது உடலம். அந்த புழுத்தலை புலையேனே புலையேனன் அந்த தசை இதெல்லாம் நிறைந்த அந்த உடம்பு அந்த புழுத்தலை புலையேன் தனக்கு செம்மையே ஆன சிவபதம் அளித்த அப்பேற்பட்ட இந்த புலையேனை வந்து என்ன பண்ற? செம்மையே அப்படின்னா மெய்ப்பொருள் எனக்கு காட்டி சுவாமி வந்து எடுத்த உடனே நம்ம கந்தர் அனுபூதி பாட்டுல கூட எத்தனாவது பாடல் தெரியல. ஒரு பாடல்ல வரும் சுவாமி வந்து அருணகிரிநாத சுவாமிக்கு உபதேசம் பண்றதுக்கு முன்னாடி உரிதா உபதேசம் உணர்த்தியவா அரிதாகிய மெய்ப்பொருளுக்கு அடியேன் உரிதா உபதேசம் உணர்த்தியவா அப்படின்னு வரும். அப்படின்னா என்னன்னா உரிதா உபதேசம்னா
எனக்கு தகுதி இல்ல. ஆனா எனக்கு தகுதிய குடுத்து அதுக்கப்புறம் எனக்கு உபதேசம் பண்ண முருகா அப்படின்னு காட்டுறாரு. அப்போ சுவாமி வந்து ஃபர்ஸ்ட் வந்து அந்த ஆன்மாவ சுத்தம் பண்ணிட்டு, அந்த தகுதி அந்த அந்த ஒரு சொல் மந்திரம் வந்து சுவாமி உபதேசம் பண்ணும்போது, அந்த ஆன்மா பக்குவம் அடையணும்ல, அந்த பக்குவத்தை குடுத்து அந்த ஆன்மாவை தூய்மைப்படுத்தி, அதுக்கப்புறம் வந்து உபதேசம் பண்ணணும். அதுபோல செம்மையே ஆய சிவபதம் அளித்த செம்மையே எனக்கு மெய்ப்பொருளை காட்டி, அதுக்கப்புறம் உன் திருவடி தீட்சையும் எனக்கு அளித்து, செல்வமே சிவபெருமானே அதாவது செல்வமே அதாவது அந்த திருவடி தீட்சை அடித்த ஞானகுருவாக வந்த செல்வமே வள்ளலே சிவபெருமானே சிவபெருமானே இம்மையே உன்னை சிக்கன பிடித்தேன் இந்த இப்பிறவிலே உன் திருவடியை எப்படி சிக்கன பிடித்தேன் பஞ்சாட்சரம் ஜபத்தினால் உன் திருவடிகளை சிக்கன பிடித்தேன் எங்கு எழுந்தருள்வது நீ இனிமே என்னை விட்டு எங்க போக முடியும் போகவே முடியாது உடனே நான் கெட்டிமா பிடிச்சிக்கிட்டேன் உன் பஞ்சாட்சர தமத்தால் உன் திருவருளை கொண்டு உன்னையே நான் பற்றி கொண்டேன் அப்படி இருக்கும்போது என்னை விட்டு எவ்வாறு நீ நீங்க போகிறாய் எப்படி போக முடியும் அப்படின்னு கேட்கிறாரு இவ்வளவு அருமையான பாடல் சுவாமி மாணிக்கவாசகர் சுவாமி அப்போ இறைவனை எப்படி அப்படி உள்ள வாங்கி உணர்ந்து அதோட சிவபெருமானிலிருந்து பிணித்து எப்படி பாடியிருக்கார் பாருங்களேன் அம்மையே அப்பா ஒப்பிலா மணியே அன்பினில் விளைந்த ஆரமுதே பொய்மையே பொறுக்கி பொழுதினை சுருக்கும் புழுத்தலை புலையேன் தனக்கு செம்மையே ஆய சிவபதம் அளித்த செல்வமே சிவபெருமானே உண்மையே உன்னை சிக்கன பிடித்தேன் எங்கு எழுந்தருள்வது இனியே அம்மையே கருணையே வடிவான அம்மையே ஞானமே வடிவாக அறிவே வடிவாகிய தந்தையே இரண்டும் வந்து ஒரு பொருள் அதாவது அந்த ஆன்மாக்கு பக்குவம் கேத்த மாதிரி அம்மையாகவும் அதே சிவபெருமான் அந்த பக்குவ முதிர்ச்சியில் தந்தையாகவும் விளங்குகிறான் இல்லையா சுவாமி வந்து அம்மான்னா அந்த உமையம்மன் புடவை கட்டிட்டு வந்துருவாங்க அவங்க போயிட்ட உடனே சிவபெருமான் பாம்பு வச்சுட்டு வருவாங்கன்னு அப்படி உருவகப்படுத்தக்கூடாது இறைவனுக்குள்ள இறைவன் எடுக்கிற வடிவம் எல்லாமே அம்பாள் வடிவம் இறைவனுக்கு வடிவு கிடையாது உருவமே கிடையாது அருவம் உருவம் அருவுருவம் எல்லாமே இறைவன் வடிவம் இறைவனோட அத்தனை மூர்த்தமும் வந்து அம்பாளோட மூர்த்தம் தான் அதனால அம்மையே அப்பா ஒப்பிலா மணியே அம்மையே அம்மையே கருணையே வடிவாகிய அம்மையே ஞானமே வடிவாகிய தந்தையே ஞான ஒளி அப்போ ஒப்பிலாத ஒப்பற்ற எதுக்குமே நிகரில்லாத ஞான ஒளி அதனால ஒப்பிலா மணியே எந்த மணிக்கும் ஒப்பில்லாத ஏன்னா அவங்க ஞான ஒளி புரிந்தவர்கள் ஒப்பிலாத மணியே அன்பினில் விளைந்த ஆரமுதே அதாவது சிவபெருமானிடம் நம் அன்பு வைத்தால் முருகன் அன்பு வைத்தால் விளைவது சிவானந்தம் அது எப்படி இருக்குமா ஆனந்த அமுதமாக இருக்குமா பொய்மையை பெருக்கி பொழுதினை சுருக்கும் அதாவது சிற்றின்பத்திலே உலக வாழ்க்கையை பெருக்கி இறைவன் நாமத்தை சொல்வது வந்து ரொம்ப சிறு நொடிகள் தான் இருக்கும் ஆனா பொய்மையே வந்து பெருக்கி உலக வாழ்க்கையே அந்த 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 போகத்திலே வந்து வாழ்நாளை வீணாக கழித்து புழுத்தலை புலையேன் தனக்கு அதாவது இந்த புழு உடம்பை கொண்ட இந்த புலையேனுக்கும் என்ன பண்ண செம்மையே ஆய சிவபதம் அளித்து அதாவது என்னுள் இருக்கிற அந்த மெய்ப்பொருளை காட்டி ஃபர்ஸ்ட் சுவாமி காட்டினார் காட்டி எனக்கு திருவழி தீட்சை கொடுத்து நீ எப்படி கொடுத்த ஞானகுருவாக வந்து வள்ளலாக வந்து எனக்கு திருவடி தீட்சை கொடுத்து நீ செல்வமேனா ஞானகுரு வள்ளலே அப்படின்னு அர்த்தம் ஞானகுருவாக வந்து திருவடி தீட்சை கொடுத்த வள்ளலே சிவபெருமானே இம்மையே உன்னை சிக்கன பிடித்தல் இப்பிறவியே உன்னை சிக்கனை பிடித்தன் எப்படி கபுக்குன்னு வந்து திருவடி பிடிச்சுனா இல்ல என் அகத்துள்ளே உன்னை கண்டு அந்த அகத்துள்ளே வந்து சுவாமி சிந்தனையை விட்டு அசையாம இருக்கணும்ல அப்போ அந்த பஞ்சாக்கரம் ஜபத்தை சொல்லி 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 அந்த நாமத்தை சொல்லி என் சிந்தையில் உன்னை அகலாத வைத்து உன்னை சிக்கன பிடித்து கொண்டேன் எங்கெழுந்து அருள்வதி நீ என்னை விட்டு இனிமே எங்க போக முடியாது இல்லையா அப்படின்ட்டு திருவாசகம் சொல்றாங்க அதுதான் அம்மையே அப்பா ஒப்பிலா மணியே அன்பினில் விளைந்த ஆரமுதே பொய்மையே பெருக்கி பொழுதினை சுருக்கும் புழுத்தலை புலையேன் தனக்கு செம்மையே ஆய சிவபதம் அளித்த செல்வமே சிவபெருமானே இம்மையே உன்னை சிக்கென பிடித்தேன் எங்கெழுந்தருள்வது இனியே அப்படின்னு பாடல் அடுத்த பாடல் பார்ப்போம் அருமையான பாடல் ஓகே இது அப்ப தேவாரம் பார்க்கலாம் இது வந்து இப்ப வந்து நான் திரும்பி அந்த சொல்றேன் அந்த கந்தர் அனுபூதியில இப்ப நம்மளுக்கு வேண்டிய பாடல் என்ன எம் தாயும் எனக்கருள் தந்தையும் அருணகிரிநாத சுவாமி முருகப்பெருமான் சொல்றாரு என்ன சொல்றாரு முருகா நீ எனக்கு தாய் எங்களுக்கெல்லாம் தாய் எல்லா ஆன்மாக்களுக்கும் தாய் எனக்கு தந்தையாகவும் இருந்து அருள் புரிகின்றாய் அப்படின்னு அந்த பாடல் வரிகள் பார்த்தோம் அதுக்காக உவமை
அப்பர் தேவாரத்திலும் அப்பர் சுவாமிகள் எல்லாமே நீதான் அப்படின்னு சொல்றாரு. அப்பன் நீ, அம்மை நீ, ஐயனும் நீ, அன்புடைய மாமனும் நீ, மாமியும் நீ, ஒப்புடைய மாதரும் நீ, ஒன்பொருளும் நீ, ஒரு குலமும் சுற்றமும் ஓர் ஊரும் நீ, தூய்ப்பனவும் உய்ப்பனவும் தோற்றுவாய் நீ, துணையாய் என் நெஞ்சத் துறப்பியாய் நீ. ஒருங்க எப்படி பிரிச்சிருக்காங்கன்னு பாப்போம். நெஞ்சத்துக்குன்னு படிக்கூடாது. துணையாய் என் நெஞ்சம் துறப்பிப்பாய் நீ, இப்பொன் நீ, இம்மணி நீ, இம்முத்து நீ, இறைவன் நீ, ஏரூர்ந்த செல்வன் நீயே. ஏறு அப்படின்னா அந்த ரிஷப வாகனம். ஏரூர்ந்த செல்வன் நீயே. அப்பன் நீ, அம்மை நீ, ஐயனும் நீ, அன்புடைய மாமனும் மாமியும் நீ, ஒப்புடைய மாதரும் ஒன்பொருளும் நீ, ஒரு குலமும் சுற்றமும் ஓரூரும் நீ, தூய்ப்பனவும் உய்ப்பனவும் தோற்றுவாய் நீ, துணையாய் என் நெஞ்சம் துறப்பிப்பாய் நீ, இப்பொன் நீ, இம்மணி நீ, இம்முத்தும் நீ, இறைவன் நீ, ஏரூர்ந்த செல்வன் நீயே. சரி பார்க்கலாம். அப்பன் நீ, அதாவது இந்த இடத்துல அப்படியே எடுத்துக்கலாம். எனக்கு சுவாமி வந்து நீ எல்லாமே நீயாதான் இருக்கிற, நீ எல்லாமே, அதாவது அந்த சுவாமி அப்பர் சுவாமிகள் வந்து எல்லா பொருளையும் வந்து சிவபெருமானா பாக்குற எல்லாத்தையும். அதாவது நீ எனக்கு உலக போகத்தையும் கொடுத்த, அதே சமயம் நீ உலக போகத்தை கொடுத்து என்னுள் இருந்து அந்த உலக போகத்திலிருந்து விடுவிச்ச அந்த செயலும் நீதான். நீயே பொண்ணு மணி முத்து என்ற ஆசைகளை கொடுத்து அந்த உலக போகத்தையும் கொடுத்து அதிலிருந்து என் கூட இருந்து அதிலிருந்து விடுபட செய்ததும் நீ அப்படின்னு சொல்றாரு பாருங்களேன். அப்பன் நீ, அப்பன் எனக்கு தந்தையாக இருப்பவன் நீ, அம்மை நீ, அம்மாவும் இருக்கிறா, ஐயனும் நீ. இந்த இடத்துல வந்து ஐயன் அப்படின்றது வந்து தமையன் அப்படின்னு சொல்லிட்டு சில ஆசிரியர்கள் கொடுத்திருக்காங்க. தமையனும் நீ, அன்புடைய மாமனும் மாமியும் நீ, மாமனும் மாமியாகவும் நீ இருக்கின்ற. வேற அர்த்தம் எழுதியிருக்கலான்னு மட்டும் பாக்குறேன். சரி. நீ இதுக்கப்புறம் பாருங்களேன். அப்பன் நீ, அம்மை நீ, ஐயனும் நீ, அன்புடைய மாமனும் மாமியும் நீ. இது வரைக்கும் எல்லாருக்கும் புரிஞ்சுது. ஒப்புடைய மாதரும் நீ. இது வந்து எப்படி பொருள் எடுத்துக்கணும்னா, ஒப்புடைய மாதர், அதாவது நமக்கு வர அந்த துணைவியார் வந்து ஒப்பு, அதாவது மன ஒத்து இருக்கணுமா. யாரோட மனம் ஒத்து இருக்கணும்னா, அப்பா, அம்மா, ஐயன், அன்புடைய மாமன், மாமி அவர்களோடு ஒருமைப்பட்ட வரும் அந்த துணைவியார் இருக்காங்கல்ல, அவளும் நீ, ஒப்புடைய மாதர், அதாவது அப்பனுமாக அம்மையுமாக தமையனுமாக அந்த மாமன் மாமிக்கு எல்லாருக்கும் ஒப்புடைய ஒத்து மனம் ஒத்து போகின்ற அந்த மாதரும் துணைவியாரும் இருக்கின்ற நீயும் நீயே, ஒன் பொருள் நீ. ஒன் அப்படின்னா ஒளி பொருந்திய அப்படின்னா அதாவது நல்ல வழியில் நல்ல அறவழியில் ஈட்டிய பொருள், அந்த பொருளுமாக நீதான் இருக்கிறார். ஒரு குலமும் சாதி குலமாகவும் நீதான் இருக்கிற. சுற்றம், அதாவது அந்த அப்பா, அம்மா, ஐயன், மாமன், மாமி, அந்த மாதர் அவர்கள் வழியாக அவர்கள் மூலம் வழியாக வருகின்ற சுற்றமாகவும், நேரடியாகவும் வழியாகவும் வருகின்ற சுற்றமாகவும் நீயா இருக்கின்ற. ஓரூரும் நீ. அவர்கள்லாம் நிலைத்து நிற்கின்ற அந்த ஊரும் நீயாக தான் இருக்கிற. துய்ப்பனவும் உய்ப்பனவும் தோற்றுவாய் நீ. துய்ப்பனவும் உய்ப்பனவும் அப்படின்னா, துய்ப்பனவும்னா நுகர்ச்சி பொருளம், போகம் நம்ம அனுபவிக்கிறோம்ல, அந்த போக பொருளாவும் நீ இருக்கிற. உய்ப்பனவும் தோற்றுவாய் நீ. உயிர்ப்பனவும்னா ஊர்தியாகவும் நீ இருக்கிற. அதாவது இப்ப நம்ம அந்த காலத்துலன்னா என்ன ஊர்தி வச்சிருந்தாங்க? யானை ஊர்தி, யானை, மாடு, குதிரை, அந்த அந்த ஊர்தியாகவும் தோற்றுவிப்பாய் நீ. துணையா என் நெஞ்சத்து துறப்பிப்பாய் நீ. அதாவது இந்த இடத்துல அந்த தோற்றுவாய் நீ அப்படின்றத வந்து எப்படி எடுத்துக்கணும்னா, சரி இத முடிச்சுட்டு நான் சொல்றேன். அப்பனா கன்ஃபியூஸ் ஆயிடும். துணையா என் நெஞ்சம் துறப்பிப்பாய் நீ. அதாவது எப்படின்னா, என்னுள் இருந்து என் கூடயே இருக்க. அதாவது நீ வந்து அம்மா, அப்பா, அந்த மாமன், மாமி, ஊரு, சாதி, குலம், மனைவி எல்லாருமே தான் இருக்க. எல்லாராலையும் நான் பிணிக்கப்பட்டிருக்கேன் இல்லையா? இருந்தாலும் துணையா என் நெஞ்சத்து துறப்பிப்பாய் நீ. அதாவது என்னுள் இருந்து, என்னுள் துணையாவும் இருந்து அந்த உலக வாழ்க்கையிலிருந்து என்னை துறக்கச் செய்து உன்னை சார செய்பவளும் நீதான். இப்பொன் மணி இம்முத்தும் நீதான். முத்து அப்படின்னு இருக்கு, அது சேர்த்துக்கணும். அது அது செய்யுள்ள அது இல்ல, நம்ம பொருளுக்காக சேர்த்துக்கணும்.
பொன் மணி முத்தும் நீ. அதாவது எப்படின்னா, பொன் மணி முத்து தோற்றுவாய் நீ. அதாவது இந்த பொன்மணிகள் எல்லாம் தோற்றுவித்து மனிதனுக்கு ஆசையும் போகத்தையும் கொடுத்து, அதாவது அந்த பொன் மணிகளை எல்லாம் பொருள் எல்லாம் வந்து தோற்றுவித்து, அதுக்கப்புறம் அம்மா அப்பா உற்றார் உறவினர் மனைவி மக்கள் மாமன் மாமி ஊர் ஊர்தி எல்லாத்தையும் நுகர்ச்சி பொருளும் போகப் பொருளுமாக நீ இருந்து தோற்றுவித்தாலும் துணையாய் என் நெஞ்சத்து துறப்பிப்பாய் நீ. அப்படியும் இருந்தாலும் ஒரு காலகட்டத்துல அடியேன் பக்குவம் உடும்போது என்ன பண்ணுவ, என் கூடையே இருந்து அந்த உலக வாழ்க்கையிலிருந்து அந்த உலக வாசனையிலிருந்து அந்த உலக சிற்றின்ப வாழ்க்கையிலிருந்து துறக்கச் செய்து உன்னையே நாட செய்பவனும் நீ அப்படின்றாங்க. நீ எப்பேற்பட்டவன் இறைவனே, ஏரூர்ந்த செல்வன் நீ. நீ ரிஷப வாகனத்தை, ரிஷப வாகனம் வந்து தர்மத்தை குறிக்கின்றது, அறநீதியை குறிக்கின்றது. அப்ப ஏரூர்ந்த செல்வனே நீ, ரிஷப வாகனத்தை உறுதியாக கொண்ட சிவபெருமானே அப்படின்னு சொல்றாங்க. அப்பன் நீ, அம்மை நீ, ஐயனும் நீ, அன்புடைய மாமனும் மாமியும் நீ, ஒப்புடைய மாதரும் ஒன் பொருளும் நீ, ஒரு குலமும் சுற்றமும் ஓரூரும் நீ, துய்ப்பனவும் உய்ப்பனவும் தோற்றுவாய் நீ, துணையாய் என் நெஞ்சத்து துறப்பிப்பாய் நீ, இப்பொன் நீ, இம்மணி நீ, இம்முத்தும் நீ, இறைவன் நீ, ஏரூர்ந்த இறைவன் நீ, ஏரூர்ந்த செல்வன் நீ. அப்போ இப்பொன்னும் நீ, இம்மணியும் நீ, இம்முத்தும் நீ, இதெல்லாம் என்ன வேண்ப, நீ தோற்றுவாய் நீ இதெல்லாம் தோற்றுவிப்பாய். அதாவது அப்பன் அம்மை தமையன் அன்புடைய மாமன் மாமியாக இருந்து இவர்கள் அனைவருக்கும் மனம் ஒத்து போகின்ற ஒப்புடைய மாதரும் அதாவது மனைவியும் நீதான், ஒன் பொருளும் நீ. அந்த நல்ல ஒளி பொருந்திய செல்வம் அப்படின்னா நல்ல வழியில் நல்ல தர்ம வழியில் நல்ல அறநெறியில் ஈட்டிய செல்வமாகவும் நீ இருக்கின்றாய். அந்த ஒரு குலம் சாதி குலமாகவும் அவர்கள் அந்த அப்பா அம்மா ஐயன் மாமன் மாமி மாதர் அந்த வரியில் வருகின்ற சுற்றமும் நீ, அவர்கள் இருக்கக்கூடிய அந்த நிலைத்து நிற்கக்கூடிய அந்த ஊரும் நீ, தூய்ப்பனமும் உய்ப்பனவும் நீ, நுகர்ச்சி பொருளாகவும் இருக்கின்றாய் ஊர்தியாகவும் இருக்கின்றாய் எங்களுக்கு. அப்ப அப்படி தோற்றுவாய் நீ, துணையாய் என் நெஞ்சம் துறப்பிப்பாய் நீ. அப்படியும் இருந்தும் போகத்தை கொடுத்தாலும் என் துணையாக இன்றி அந்த சிற்றும்ப உலக வாழ்க்கையில் சேராமல் அதை துறக்கச் செய்பவனும் நீ. இப்பொன்னும் நீ, மணியும் நீ, முத்தும் நீ, இறைவன் நீ, ஏரூர்ந்த செல்வன் அப்படின்றாரு. அப்போ பொன் மணி முத்து அந்த பொருள்களை எல்லாம் நீ தோற்றுவித்து இந்த ஆசைகளை நீ பிணிக்கச் செய்தும் துணையாக இருந்து அதிலிருந்து விடுபவச் செய்பவனும் நீ, எப்பேற்பட்டவன் நீ, ஏரூர்ந்த செல்வனே அப்படின்ட்டு இந்த பாடல் சொல்றாங்க. ரொம்ப அருமையான பாடல். இது வந்து நான் மேலோட்ட அர்த்தம் தான் சொல்லியிருக்கேன், இன்னும் ஆழ்ந்து சிந்திக்கலாம் தேவார பாடல்லாம் பார்க்கும்போது. சரி, இது ஒரு தடவை நான் படிச்சு அடுத்த பாடல் பாடலாம். அப்பன் நீ, அம்மையும் அம்மை நீ, ஐயனும் நீ, அன்புடைய மாமனும் மாமியும் நீ, ஒப்புடைய மாதரும் ஒன் பொருளும் நீ, ஒரு குலமும் சுற்றமும் ஓர் ஊரும் நீ, தூய்ப்பனவும் உய்ப்பனவும் தோற்றுவாய் நீ, துணையாய் என் நெஞ்சம் துறப்பிப்பாய் நீ, இப்பொன் நீ, இம்மணி நீ, இம்முத்தும் நீ, இறைவன் நீ, ஏரூர்ந்த செல்வம் நீயே, செல்வன் நீயே அப்படின்றாங்க. அடுத்தது அடுத்த பாடல் பார்ப்போம். அடுத்தது இந்த இதுவும் ஒரு அப்பர் தேவாரம். இதுல வந்து சுவாமி வந்து எப்படி வந்து சுவாமி வந்து இதுல ஒரே ஒரு வரிதான், ஆனா நான் முழு பாடலும் எடுத்திருக்கேன். இதுல வந்து என் தாயாக நீ இருக்கின்ற அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வரி வரும், அதுக்காக இந்த பாடலை எடுத்திருக்கேன் பாருங்க. வாயானை மனத்தானை மனத்துள் நின்ற கருத்தானை கருத்தறிந்து முடிப்பானை தன்னை தூயானை தூவெல்லை ஏற்றான் தன்னை சுடர்த்திங்கள் சடையானை தொடர்ந்து நின்று என் தாயானைன்னு வரும் பாருங்க. தொடர்ந்து நின்று என் தாயானை தவமாய் தன்மையானை தலையாய தேவாதி தேவர்க்கு என்றும் சேயானை தென்கூடல் திருவாளவாய் சிவனடியே சிந்திக்கப் பெற்றேன் நானே. ஒரு தடவை படிக்கிறாங்க. வாயானை மனத்தானை மனத்துள் நின்ற கருத்தானை கருத்தறிந்து முடிப்பான் தன்னை தூயானை தூ வெள்ளை ஏற்றான் தன்னை சுடத்திங்கள் சடையானை தொடர்ந்து நின்று என் தாயானை தவமாய தன்மை யானை தலையாய தேவாதி தேவருக்கு என்றும் சேயானை தென்கூடல் திருவாளவாய் சிவனடியே சிந்திக்க பெற்றேன் தானே. வாயானை மனத்தானை மனத்துள் நின்ற கருத்தானை கருத்தறிந்து முடிப்பானை தன்னை. இது வரைக்கும் ஃபர்ஸ்ட் முதல் 2 வரி. ஏன்னா அதை பிரிக்க முடியாது. வாயானை அப்படின்னா நம்ம வந்து
சொல்கின்ற நம்ம சுவாமியோட திருநாமம் சொல்கின்றோம். நம்ம வாய் கருவியாக இருந்து அது தொழில் படு சொல்லாக அவனை நாமம் சொல்றோம்ல, அத தொழில் பட செய்பவனும் அவன். மனத்தானே, அதாவது நம் மனத்துக்குள் இருக்க மனக்கருவியாக இருப்பவனும் அவன்தான். மனத்துள் நின்று கருத்தானை, அதாவது நம் மனத்துள் இருந்து அந்த எண்ணத்தில் கலந்து அந்த கருத்தை வந்து அறிகின்றவனும் அவன்தான். அந்த கருத்தோடு இருக்கின்றவனும் அவன்தான். எண்ணத்தில் கலந்து இருப்பவனும் அவன்தான். எண்ணத்தில் கலந்து கருத்தறிந்து முடிப்பான் தன்னை. அதாவது நம்ப ஆன்மா எண்ணத்தில் இருந்து அந்த ஆன்மா என்னென்னலாம் வந்து ஆசைப்படுகிறதோ, என்னெல்லாம் நிறைவேற்றுகின்றதோ, கருத்தறிந்து முடிப்பான். அதெல்லாம் நிறைவேற்றுவான். வேண்டியதை வேண்டுவர்களுக்கு அவர்கள் முயற்சியை குடுக்குற மாரி குடுத்து துணையாயிருந்து அந்த முயற்சிக்கு வந்து ஜெயம் குடுத்துருவான். வாயானே மனத்தானே மனத்துள் நின்ற கருத்தானே. அதாவது அந்த வாய்க்கருவியாகவும், மனக்கருவியாகவும் நின்று அந்த மனத்துக்குள் நின்ற கருத்தானே, மனத்தில் எழுகின்ற அந்த எண்ணத்திலும் கலந்து, அந்த கலந்து என்ன பண்ணுவான்னா, கருத்தை அறிந்து முடிப்பான் தன்னை. அதாவது அவன் அந்த எண்ணத்தில் கலந்து, அவர்கள் என்ன நிறைவேற்றணும், அவர்கள் அடியார்கள் என்ன எண்ணத்தில் இருக்கின்றார்கள், அவர்களுக்கு அந்த ஆன்மாக்களுக்கு என்னென்ன வேண்டுமோ, அவர்கள் வழியிலே முயற்சியாக இருந்து அவர்களுக்கு அந்த ஜெயத்தை வந்து முடிக்க செய்வான். அவன் கருத்தறிந்து முடிப்பான் தன்னை. தூயானை தூவெல்லை ஏற்றான் தன்னை. இது வந்து தூயானை அப்படின்னா சுவாமி வந்து தூய்மையானவன் அப்படின்னு தெரியும். ஆனா ஏன் தூய்மையானவன் அப்படின்னா அவனுக்கு பாசம் கிடையாது. நமக்குதான் அந்த மலக்குற்றம் இருக்கு. நமக்குதான் மலம் இருக்கு. மலம் அப்படின்றது வந்து அதை வந்து நீங்கிட்டா நாமளும் தூய்மை அடைஞ்சிடுவோம். ஆனா சுவாமி இயற்கையாகவே வந்து பாசங்களை நீங்கியவன். தூயானே தூவெல்லை ஏற்றான் தன்னை. சுவாமி கிட்ட அந்த ரிஷப வாகனம் எப்படி இருக்குமா? வெண்மையா இருக்குமா? அது வந்து அறத்தை குறிக்கின்றது. தர்மத்தை நாட்டுகின்றது. அவன் ரிஷப கொடியை உடையவன். ஆனா ரிஷப வாகனத்தை உடையவன். தூவெல்லை ஏற்றான் தன்னை. ஏறு தன்னை சுடத்திங்கள் சடையான். சுடர்திங்கள் சடையானை அப்படின்னா சுவாமி ஜடாமுடியில என்ன வச்சிருக்காருன்னா திங்கள் வச்சிருக்காரு. ஆனா அது எப்படி இருக்குது? சுவாமியை தரித்த அந்த சந்திரன் ஆனவன் அது அவன் சுவாமியோட சரணாகதி அடைந்து அவனோட குற்றத்தை நீக்க பெற்றவன். அதனால சுடர்திங்கள் சடையானை தொடர்ந்து நின்று தாயானை. இங்க பாருங்களேன், தொடர்ந்து நின்று தாயானை. சுவாமி அம்மாதான் நம்ம அவள் உயிரோடு இருக்கிற வரைக்கும் அம்மாதான் நமக்கு என்ன பண்ணுவா? இன்னைக்கு தொடர்ந்து இருப்பா. நம்ம எவ்வளவு கஷ்டம் வந்தாலும் ஒரு காலகட்டத்துல எல்லாரும் போயிடுவாங்க. ஆனா அம்மா போக மாட்டா, இருப்பா. முக்காசி அம்மா என்ன தொடர்ந்து நின்ற தாயானை. தாயாக வந்து தொடர்ந்து நின்று தாயானை. அதாவது இந்த இடத்துல நின்று அப்படின்னா நிற்றல் அப்படின்றது ஒரு தமிழ் தொழிற்பெயர்ல இருந்து வருது. அந்த தமிழ் தொழிற்பெயர்ல இருந்து வந்து நிற்றல் அப்படின்னா காத்தல் புறத்தல் அப்படின்னு இருக்கும். அப்ப சுவாமி வந்து தொடர்ந்து இந்த ஆன்மாக்கு தாயாக நின்று அந்த ஆன்மாவை காக்கின்றான். தவமாய தன்மையான, அதாவது தவம் செய்யறாங்கல்ல, அவங்களுக்கு தவமாக இருந்து அந்த தவத்தை செய்து கொடுத்து அந்த தவத்தின் பயனாகவும் இருக்கின்றான். தவமாய தன்மை யானை தலையாய தேவாதி தேவர்க்கு என்றும் சேயானை. அதாவது இந்திரன் மால் அயன் முக்கோடு 30 தேவர்களுக்கும் தலைவன் இவன். ஆனா சேயானை அவர்களுக்கு ஈஸியா எளிதெல்லாம் வந்து காட்சி கொடுக்க மாட்டான். அவங்க எல்லாம் கைலாயத்துல நின்னு ரொம்ப நாள் நந்தியன் பெருமான் கிட்ட உத்தரவு வாங்கிட்டு தான் உள்ள போகணும். ஆனா அடியார்களுக்கு அப்படி இல்லை. அவனே இறங்கி தேடி குருநாதராக வந்து ஓடி வருவான். எளியவனாக அவன் அங்கிருந்து விட்டு நமக்கு ஓடி வருவான். அப்போ தலையாத தேவாதி தேவர்க்கு என்றும் சேயன். அப்போ அதிகார செருக்கு இருக்கவன்கிடம் சுவாமி வந்து என்னன்னா அரியானை. அவர்களுக்கு அரிதாக எளிமையாக தென்பட மாட்டான். அரியானை அதாவது சேயானை. தென்கூடல் திருவாளவாய் சிவனடியே சிந்திக்க பெற்றேன். தென்கூடலில் இருக்கின்ற அந்த திருவாளவாய் சிவபெருமானின் திருவடியை அடியே சிந்திக்க பெற்றேன் நானே அப்படின்ட்டு அப்பர் சொல்றாரு. வாயானை மனத்தானை மனத்துள் நின்ற கருத்தானை கருத்து அறிந்து முடிப்பான் தன்னை. தூயானை தூவெல்லை ஏற்றான் தன்னை. சுடர்திங்கள் சடையானை தொடர்ந்து நின்று என் தாயானை. இதான் நமக்கு வேணும். தொடர்ந்து நின்று என் தாயானை அப்படின்னா எனக்கு தாயாக தொடர்ந்து நின்று என்னை காத்தான். நிற்றல் அப்படின்னா காத்தல் அப்படின்னு அர்த்தம்.
தொடர்ந்து நின்று என் தாயானை தவமாய தன்மையானை தலையாய தேவாதி தேவர்களுக்கு என்றும் சேயானை தென்கூடல் திருவாளவாய்ச் சிவனடியே சிந்திக்கப் பெற்றேன் நானே. வாயானை மனத்தானை, அதாவது அந்த சொல் கருவியாகவும் மனம் சிந்திக்கிற கருவியாகவும் அந்த மனத்துள் நின்று கருத்தானே, அந்த மனத்தில் எழுகின்ற எண்ணத்தில் கலந்து நின்று கருத்தறிந்து முடிப்பான் தன்னை வேண்டுவர்க்கு வேண்டியதை ஈர்க்கும், அதாவது அளிக்கும் பெருமானாக அவர்களுக்கு முடிக்கும் பெருமானாக இருந்து தூயானை தூவெல் ஏற்றானேன் தன்னை சுடத்திங்கள் சடையானை, அதாவது தூயானை, அதாவது இறைவன், அதாவது இயற்கையாகவே பாசங்களிலிருந்து நீங்கிய பெருமாள் எப்படி இருக்கான்? தூவெல்லை ஏற்றான், தூய ரிடப வாகனத்தை கொண்டு சுடர்த்திங்கள் ஒளி மிகுந்திய அந்த அவன் கிட்ட இருக்கிறது எல்லாமே ஒளி மிகுந்த பொருள் தான். அவனே தூய்மையானவன். அவன் இருக்கிற ஊர்தி வந்து தூய அறத்தை வந்து காட்டுகின்றது நந்தியம் பெருமான். அவன் வச்சிருக்கிற அந்த திங்கள் ஆனது அந்த குற்றங்கள் நீங்க பெற்ற அந்த சந்திரன் சுடர்த்திங்கள் சடையானை தொடர்ந்து நின்றி தாயானை, அதாவது தொடர்ந்து அவன் என்ன பண்றான்? அப்பேற்பட்ட சிவபெருமான் முருகப் பெருமான் எனக்கு தாயாக நின்று காக்கின்றான். தவமாய தன்மையானை, தவம் புரிவதற்கு தவமாகவும் நின்று அந்த தவத்தை முடித்து கொடுத்து அந்த தவத்தின் தன்மையும் அந்த தவத்தின் பயனையும் வந்து அவனுக்கு கொடுக்குறாங்க. இப்ப சில முனிவர்கள்லாம் தவம் பண்ணா என்ன பண்ணுவாங்க? எதையோ நோக்கி தவம் பண்ணுவாங்க. அந்த எதை நோக்கி தவம் பண்றதுனாலோ அந்த நோக்கத்தை நிறைவேற்றுகின்றவனுமாகவும் இருக்கின்றான். தன்மையானை தலையாய தேவாதி தேவர்களுக்கு என்றும் சேயான், அதாவது தலையாய தேவாதி தேவர்கள்னா மாலு அயனு இந்திரன் போன்ற அதிகார அந்த தேவர்களுக்கு எல்லாம் தேவராக விளங்கி இருந்தாலும் அவர்களுக்கு சேயானு. ஏன்னா செருக்கு அதிகார செருக்கு இருக்கிறதுனால அவங்க சுவாமியெல்லாம் நினைக்க மாட்டாங்க. அவங்களுக்கு எப்ப கஷ்டம் வருதோ அப்பதான் நினைப்பாங்க. அப்பேற்பட்ட தேவர்களுக்கு அவன் அரியானை, அரியானைன்னா எளிமையாக பார்க்க முடியாது. தென்கூடல் திருவாளவாய் சிவனடியே சிந்திக்கப் பெற்றேனே. அப்பேற்பட்ட தென்கூடல் திருவாளவாயில் எழுந்தருளும் சிவபெருமானின் திருவடியை அடியேன் சிந்திக்கப் பெற்றேன் அப்படின்ற இந்த பாடலு. இதுதான் அந்த பாடல். ஒரு தடவை பாடல் படிச்சு காட்டுறேன். இப்ப சொல்ற அந்த கருத்தை படிக்கும் போது அது உள்ள பொருத்தி பாருங்க. வாயானே மனத்தானே மனத்துளின்ற கருத்தானே கருத்தறிந்து முடிப்பான் தன்னை தூயானை தூவெல்லை ஏற்றான் தன்னை சுடத்திங்கள் சடையானை தொடர்ந்து நின்று என் தாயானை, அதான் நமக்கு தேவை. தவமாய தன்மையானை தலையாய தேவாதி தேவர்க்கு என்றும் சேயானை தென்கூடல் திருவாளவாய் சிவனடியே சிந்திக்கப் பெற்றேன் அப்படின்றது அப்பர் தேவாரம். அடுத்தது இந்த ஞான சம்பந்த தேவாரம், அது பார்க்கலாம் நம்ம. ஒரு பாடல். இதுல நிறைய ஓமை சுவாமி வாரியார் சுவாமிகள் கொடுத்திருந்தாங்க. அடியேன் எல்லாத்தையும் எடுக்கல, ஒரு சிலதுதான் எடுத்தேன். சரி, சம்பந்த சுவாமிகள் எப்படி பாடுறாரு ஞான சம்பந்தம். தாயும் நீயே தந்தை நீயே சங்கரனே அடியேன் ஆயும் நின்பால் அன்பு செய்வான் ஆதரிக்கின்றது உள்ளம். ஆயமாய காயம் தன்னுள் ஐவர் நின்று ஒன்றல் ஒட்டார் மாயமே என்று அஞ்சுகின்றேன் வலிவலம் மேயவனே. தாயும் நீயே தந்தையும் நீயே சங்கரனே அடியேன் ஆயும் நின்பால் அன்பு செய்வான் ஆதரிக்கின்றது உள்ளம். ஆயம் ஆய காயம் தன்னுள் ஐவர் நின்று ஒன்றல் ஒட்டார் மாயமே அன்று அஞ்சுகின்றேன் வலிவலம் மேயவனே. அதாவது தாயும் நீ, இந்த இடத்துல எனக்கு தாயாகவும் இருக்கின்றாய் தந்தையாகவும் இருக்கின்ற சங்கரனே. அருமையான வார்த்தை சங்கரன் அப்படின்னா சம், சம் அப்படின்னா சுகம், கரம் அப்படின்னா செய்கின்றவன், சங்கரன் அதாவது ஆன்மாக்களுக்கு சுகத்தை விளைவிக்கின்றவன் சங்கரன். தாயும் தந்தையுமாக இருக்கின்ற சங்கரனே ஆன்மாக்களுக்கு சுகத்தை செய்விப்பவனே அடியேன் உள்ளம், இப்படி எடுத்துக்கணும். அடியேன் உள்ளம், அடியேனுடைய உள்ளம் என்ன ஆகுதுன்னா ஆயும் நின்பால் அன்பு செய்வான் ஆதரிக்கின்றது. அதாவது அதாவது ஆயும் அதாவது ஆராய்ந்து உணர்ந்து, அதாவது இந்த சிவனடியார்களா இருக்காங்கல்ல அவங்கெல்லாம் வந்து சுவாமிய ஆய்ந்து உணர்ந்து உன்பால் வந்து அன்பு செய்கிறாங்க, உன்பால் அன்பு செய்யறாங்கல்ல அதே அப்படி செய்யற உன்ன என் மனம் வந்து என்ன பண்ணுது, நானும் விரும்ப செய்கிறது, செய்வான் ஆதரிக்கின்றது. அடியேன் ஆயும் நின்பால் அன்பு செய்வான் ஆதரிக்கின்றது. ஒரு நிமிஷம்.
ம். ஆயும் நின்பால் அன்பு செய்வான் அதாவது சிவஞானிகளால் வந்து ஆராய்ந்து உணர்ந்து அன்பு செய்யறாங்கல்ல. உன்னை ஆராய்ந்து நின்பால் உன்னிடம் அன்பு செய்றாங்களோ அது போல என் உள்ளம் அடியேன் உள்ளமானது அன்பு செய்வான் ஆதரிக்கின்ற உன்னை அன்பு செய்யறதுக்கே வந்து விரும்புகிறது. என் மனசு நினைக்குது. ஆனா மனசு நினைக்குது. அதே மனசு விடுதா என்ன? உன்னை கிட்ட நெருங்க விடுதா? இல்ல. அதுதான் நீதான் சுகத்தை செய்கின்றவனே, எனக்கு உன்னுடைய சுகம் கிடைக்காம இந்த உடம்பு என்னை வந்து தடுக்கின்றது. அதனால் அதிலிருந்து என்னை காப்பாற்றுவாயகன்னு சொல்றாரு. தாயும் அதாவது அடியேன் உள்ளம். தாயும் நீ, தந்தையும் நீ, சங்கரனே. ஆன்மாக்களுக்கு சம் அப்படின்னா சுகம். கரன் அப்படின்னா செய்கிறவன். சுகத்தை செய்கின்றவன். ஆன்மாக்களுக்கு சுகத்தை செய்கின்றவன். சங்கரனே அடியேன் ஆயும் நின்பால் அன்பு செய்வான் ஆதரிக்கின்றது. அதாவது சிவஞானிகளால் அன்பு செய்யத்தக்க உன்னுடைய நின்பால் உன்பால் அன்பு செய்வான் என் மனம் உன்னிடம் அன்பு செய்ய விரும்புகிறது, ஆதரிக்கின்றது, விரும்புகிறது. எது? அடியேன் உள்ளம் அப்படி எடுத்துக்கணும். ஆனா என்ன ஆகுது? ஆயமாய காயம் தன்னுள் ஐவர் நின்று ஒன்றலொட்டார். ஆயமாய காயம். ஆயம்னா கூட்டம். கருவி கூட்டமான இந்த ஆயமாயன அந்த கருவி கூட்டமான காயம். இந்த உடம்புக்குள்ள உடம்பு தன்னுள் காயம் தன்னுள் ஐவர் நின்று 5 பேர் இருக்கிறாங்க. அந்த 5 பேர் அந்த ஐம்புலன்கள் ஆனது நின்று ஒன்றல் ஒட்டார் உன்னை வந்து ஒன்ற விடாமல் உன்னை வந்து பொருந்த விடாமல் தடுக்கின்றது. ஒட்டார் தடுக்கின்றது. மாயமே என்று அஞ்சுகிறேன். இது எதனால காரணம்? இது மாயத்தின் காரணம் என்று அடியேன் அஞ்சுகிறேன். அதிலிருந்து என்னை காப்பாத்துவாயாக. யாரு நீ? வலிவலம் மேயவனே. வலிவலம் என்ற தலத்தில் உரைபவனே அந்த சிவபெருமானே. தாயும் நீ, தந்தையும் நீ, சங்கரனே. அடியேன் உள்ளம் ஆயும் நின்பால் அன்பு செய்வான் ஆதரிக்கின்றது. ஆயமாய காயும் தன்னுள் ஐவர் நின்று ஒன்றலொட்டார் மாயமே என்று அஞ்சுகின்றேன் வலிமலம் மேயவனே. தாயாகவும் தந்தையாகவும் ஆன்மாக்களுக்கு சுகத்தை செய்பவனாகவும் இருக்கும் சங்கரனே, அடியேன் உள்ளமானது ஆயும் நின்பால் அன்பு செய்வான் ஆதரிக்கிறது. அதாவது சிவஞானிகளால் அன்பு செய்யக்கூடிய உன்னை அடியேன் உள்ளமும் உன்பால் அன்பு செய்ய விரும்புகிறது. ஆனால் என்ன ஆகுது? ஆயமாய காயம் தன்னுள் ஐவர் நின்று ஒன்றலொட்டார். ஆயம்னா தொகுதி. இந்த கருவிகள் கூட்டத்தின் தொகுதியான அந்த காயத்திற்குள் தன்னுள் இருக்கின்ற அந்த ஐம்புலன்கள் ஆனது நின்று ஒன்றலொட்டார். உன்னை என் ஆன்மாவானது உன்னிடம் சேர ஒன்றுபடாமல் என்னை தடுக்கின்றது. மாயமே என்று அஞ்சுகிறேன். இது மாயையின் காரியம் என்று அஞ்சுகின்றேன். இந்த மாயத்திலிருந்து என்னை காப்பாற்றுவாயாக. நீதான் சங்கரனாட்டே, நீதான் சுகத்தை செய்கின்றவனே, நீ தாயும் தந்தையுமாக இருக்கின்றாய். இந்த மாயத்திலிருந்து என்னை காப்பாற்று அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஞான சம்பந்தரும் வந்து சுவாமிய தாயும் தந்தை என்று அழைக்கிறார். இந்த ஒரு தடவை படிச்சுட்டு போலாங்க. தாயும் நீ, தந்தையும் நீ ஏ சங்கரனே, அடியேன் ஆயும் நின்பால் அன்பு செய்வான் ஆதரிக்கின்றது உள்ளம். ஆயமாய காயம் தன்னுள் ஐவர் நின்று ஒன்றல் ஒட்டார். மாயமே என்று அஞ்சுகின்றேன் வலிவலம் மேயவனே அப்படின்ட்டு இந்த பாடல் இருக்கு. இப்போ நம்ம வந்து சரி அடுத்து இப்போ வந்து என்ன பார்க்கலாம்னா, அதாவது இந்த வாரியார் சுவாமிகள் உரை எப்படி எழுதியிருக்காங்க அப்படின்னா, இந்த இடத்துல வந்து கந்தர் அனுபூதியில எம் தாயும் எனக்கருள் தந்தையும் நீ. எம் அப்படின்னா பன்மை. நான் சொன்னேன் மாடுகள், மாடு ஒருமை, மாடுகள் பன்மை. இது எல்லாருக்கும் தெரியும். ஆனா அந்த ஒருமை பன்மை நம்ம இலக்கண குறிப்பு மறந்து இருந்தா அது ஒரு சின்ன ஞாபகம் முட்டல். அப்ப எம் தாயும் அப்படின்னா எம் அப்படின்னா பன்மை, எங்களுக்கு தாயாக இருக்கின்ற. அப்பனா சுவாமி வந்து பக்குவப்பட்ட ஆன்மா, பக்குவப்படாத ஆன்மா அப்படின்ட்டு அவனுக்கு பேதமை கிடையாது. எல்லா ஆன்மாக்களுக்கும் ஒரு தாயாக நின்று ஒன்றாக தான் கருணை செய்கின்றான். ஆனா எனக்கருள் தந்தையினே, அதே இறைவன், அதே முருகப்பெருமான் தாயாக நின்று அனைத்து ஆன்மாக்களுக்கு பக்குவப்பட்ட ஆன்மா, பக்குவப்படாத ஆன்மா என்று பேதமையின்றி அனைத்து ஆன்மாக்களுக்கும் தாயாக நின்று ஒருமிதமாக வந்து கருணை புரிகிறான் இல்லையா? அப்போ அதே முருகப்பெருமான் சிறப்பாக எப்போது அருள் புரிகின்றான் என்றால், அந்த பக்குவப்படாத ஆன்மா பக்குவம் படும்போது,
எப்போதுங்க பக்குவப்படும் அப்படின்னா அதுக்குதான் சொல்றாங்க இருவினை ஒப்பு மலபரி பாகும் சத்தி நிபாதம் அப்படின்றாங்க. அப்போ அந்த ஆன்மாவானது பல ஜென்மங்கள் எடுத்து அறிவு விளக்கம் பல ஜென்மங்கள் பெற்று எல்லா எல்லா ஜென்மத்திலையும் சுவாமிதான் தாய், சுவாமிதான் தந்தை. ஆனா எல்லா ஜென்மத்திலையும் சுவாமி வந்து நமக்கு தாயா இருந்து கருணை புரிய 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 அந்த அந்த ஆன்மா வந்து என்ன ஆகுமா ஒரு காலகட்டத்துல வந்து பக்குவம் ஆகும். அந்த பக்குவம் அப்படின்னா இந்த இருவினை ஒப்பு, அதாவது இன்பமும் சரி துன்பமும் சரி எதுவும் வந்து எல்லாம் வந்து யார் கொடுத்தது? இறைவன் கொடுத்தான். எதுவும் வந்து என்னது கிடையாது, எல்லாம் இறைவன். நாம எதுக்கு இன்பம் பண்ணணும், நாம எதுக்கு அவன்தான் காட்டும் உபகாரமும் இருக்கிறான், காணும் உபகாரமும் அவன் தான் இருக்கிறான். எல்லாத்தையும் அவன் தான் காட்டுறான் இல்லையா? நம்ம கருவியாக இருந்தாலும் அந்த கருவியை யார் செயல்படுத்த வைக்கிறது? இப்ப நம்ம வாய் பேசுது, அது எது எது செயல்படுத்துதுன்னா என்னுள்ள இருக்க ஆன்மா தான் அது செயல்படுத்துது. ஏன்னா கருவி கண்ணு மூக்கு வாய் எல்லாமே ஜடப்பொருள். ஆனா அந்த ஆன்மாக்குள்ள யாரு இருக்கா? இறைவன் தான் இருக்கான் இல்லையா? இப்ப இது எனக்கு இப்ப இது இந்த உடம்பு வச்சிருக்கேன். இப்போ அடுத்த ஜென்மத்துல ஏதோ ஒரு உடம்பு வச்சிருக்கேன். போன ஜென்மத்துல ஒரு புழு உடம்பு இருந்துச்சுன்னா அந்த புழு என்ன செய்யும்? அந்த புழுவுக்கு எத்தனை கருவி வேலை செய்யும்? அத்தனை கருவிக்குள்ளேயும் இருந்து அவனும் அவன் வேலை செய்யறான். அது போல எம் தாயும் எனக்கருள் தந்தையும். அதாவது அந்த சுவாமி வந்து முருகப்பெருமான் பக்குவப்பட்டா பக்குவப்பட்ட ஆன்மா, பக்குவப்படாத ஆன்மா என்ற எந்த பேதமே இல்லாம அனைத்து ஆன்மாக்களும் ஒரே கருணை தான் புரிகின்றான். ஒரு தாமரை குளத்துல மொக்கு இருக்கு, இலை இருக்கு, சின்னோண்டு மொக்கு இருக்கு, நல்ல பருத்த மொக்கு இருக்கு. ஆனா அந்த சூரிய ஒளி சமமா தான் எல்லாருக்குமே படுகிறது. எல்லாருக்கும் ஒரே சூரிய ஒளி தான். ஆனா எது முதிர்ந்த மொக்கோ, பருவம் எதுக்கு இருக்கோ அந்த பருவமுடைய மொக்கு தான் மலர்கிறது. பருவம் இல்லாத மொக்கு மொக்காகவே இருக்கின்றது. அதுபோல எல்லா சுவாமி எல்லா ஆன்மாக்களுக்கும் வந்து தாயாக தான் இருக்கிறான், கருணை புரிகிறான். ஆனா அதே ஆன்மா இருவினை ஒப்பு அப்படின்றது நன்மையும் தீமையும் இன்பமும் துன்பமும் ஒரே சமமாக எந்த மாறுபாடு இன்றி எந்த மன சஞ்சலமும் இல்லாம அனைத்தும் இறைவன் செயலே என்று எந்த சலனமும் இல்லாத அந்த தன்மை அடையும் போது மல பரிபாகம் அடைகிறது. அவனோடு இருக்கிற மலம் சிறிது சிறிதாக தேய்ந்து சத்தி நிபாதம், அதாவது சத்தினி நிபாதம்னா அந்த திருவருள் அந்த திரோதான சக்தியானவள் மறைக்கப்பட்டு திருவருள் சக்தி வந்து தோன்றும். அந்த சத்தினி நிபாதத்திலே வந்து 4 வகை இருக்குது. மந்ததரம், மந்தம், தீவிரம், தீவிரதரம் அப்படின்னு இருக்கு. நாம வந்து அதெல்லாம் வந்து நம்ம டீட்டெயிலா பொறுமையா பார்க்கலாம். அது நல்லா இருக்கும். மந்ததரம் வந்து எந்த எந்த மாதிரி இப்போ வந்து தீவிர தரம் அப்படிலாம் வந்து தீவிர தரம்னா வந்து ஸ்ட்ரைட்டா முக்தி. தீவிரம் அப்படின்னா ஜீவன் முக்தர்கள். நாமெல்லாம் வந்து மந்த தரத்துல இருக்கோமா அப்படின்றதே டவுட் தான். ஆனாலும் பரவாயில்ல. அந்த திருவருள் சக்தி நிபாதம் அப்படின்னா திருவருள் சக்தி. அந்த திருவருள் சக்தியே வந்து 4 வகை இருக்கும். மந்ததரம், மந்தம், தீவிரம், அதி தீவிரம் அப்படின்னா மந்தரமா இப்பதான் சுவாமி வந்து லைட்டா அந்த திருவருள் வந்திருக்கு. அதுக்கப்புறம் ரொம்ப தீவிரமான்னா அவங்க மூச்சு காத்து கூட வந்து சிவபெருமானா முருகப்பெருமானாவே சுவாசிப்பாங்க. அப்படி தீவிர தரம்லாம் இருக்காங்க. அவங்கெல்லாம் வந்து வந்து இறந்தா நேர முக்தி தான். அந்த மாதிரி அது மாதிரி எப்போ அது எதுக்கு சொல்றேன்னா எனக்கருள் தந்தையின், அதாவது ஒரு ஆன்மாக்கு சுவாமி எப்படி எப்பொழுது தந்தையாக வருவான் என்றால் அந்த ஆன்மா பக்குவப்படும் போதுதான் வருவான். அப்ப பக்குவப்படும்போது அந்த ஆன்மாவுக்கு தந்தையாக இருப்பான். அப்போ அந்த ஆன்மா எப்போ பக்குவம் படும்னா அந்த இருவினை ஒப்பு அந்த மலபரிபாகம்னா மலம் கொஞ்சம் கொஞ்சமாக தேங்கும். மலம் தேஞ்சாலே நமக்குன்ற இருக்கிற அந்த திரோதான சக்தினா அந்த மலத்தால் வரும் காரியங்கள், உலக பாசங்கள், துன்பம் இன்பம் அதெல்லாம் நீக்க பெற்று சத்தினி நிபாதம் திருவருள். அப்போ இறைவனை சிந்திக்கும் அந்த தன்மை வரும். எது செஞ்சாலும் பிரேமாமா பாருங்க, எந்த நேரமும் பாருங்க அவங்க வீடியோ பாருங்க, ஏதோ ஒரு பஜனையில இருப்பாங்க, ஏதோ ஒரு சொற்பொழிவுல இருப்பாங்க. அவங்களுக்கு சுவாமி பாருங்க திருவருள் வந்து எப்படி கூட்டு வைக்குது. எந்த நேரமும் சதா சர்வமும் அந்த இறைவன் சிந்தனை சுவாமி அவங்களை இழுத்துட்டு போறாரு. அந்த இறைவன் சிந்தனையிலே இழுத்துட்டு போறாரு. அது மாதிரி மலம் நீக்க கொஞ்சம் கொஞ்சமா மலம் தேயும் போது அந்த சத்தினி நிபாதம் திருவருள் வீழ்ச்சி வரும். அப்போதான் என்ன வருவாரு, குருநாதராக வந்து உபதேசம் நமக்கு கொடுத்து அந்த குருநாதர் தான் அந்த சிவபெருமான் கிட்ட வழியை காட்டி விடுவார். அப்போ
அந்த தந்தை அந்த திருவள்ளுவர் கிட்ட காட்டி விடுவாரு. அப்போ அந்த தாய் என்ன பண்ணுவா, அந்த ஆன்மா பக்குவம் அடைந்த உடனே சிவன்கிட்ட வந்து அடைந்து செல்லும். சிவபெருமான் கிட்ட வந்து கூட்டிட்டு போகும். அதனால எம் தாயும் எனக்கருள் தந்தையும் நீ. அப்போ இங்க அருணகிரிநாதருக்கு அவர் பக்குவப்பட்டு விட்டார். இறைவனோட திருவடியும் கிடைச்சிருக்கு, உபதேசமும் கிடைச்சிருக்கு. சுவாமி எங்கே நினைப்பினும் அங்கே என் முன் தோன்றுவனே. அவரு எங்க முருகான் கூப்பிட மாட்டாராம். நினைச்சாலே போதுமா, சுவாமி மயில் மேல வந்து வருவாராம். யாரு? அருணகிரிநாத சுவாமிக்கு. எங்கே நினைப்பினும் அங்கே என் முன் தோன்றுவன் அப்படின்னா பாரு எப்பேற்பட்ட பேரு. அப்போ அருணகிரிநாத சுவாமிக்கு தாயாகவும் இருந்து அந்த தாய் என்ன ஆன்மா அந்த ஆன்மாவை பக்குவப்படுத்தி தந்தை கிட்டையும் அழைத்து செய்கிறார். அப்போ முருகன் வந்து அருணகிரிநாதருக்கு சுவாமி தந்தையாகவும் இருந்திருக்கார், தாயாகவும் இருந்திருக்காரு, தந்தையாகவும் இருக்கிறார். இது நமக்கு பொறுத்து சொல்றாரு. அப்போ எல்லா ஆன்மாக்கும் தாயாக இருந்தாலும் தந்தை எப்பொழுது அந்த ஆன்மாக்கு தந்தையாக அந்த முருகப்பெருமான் எப்பொழுது வருவாருனோ அந்த ஆன்மா பக்குவம் அடையும் போது நம்ம பக்குவம் எப்படி நமக்கு தெரியும் அப்படின்னா, எந்த துக்க காரியமும் இருந்தாலும், எந்த இன்ப காரியமும் இருந்தாலும், துக்கமாம் சரி இன்பமாம் சரி, அது வந்து நாம் செஞ்ச வினைக்கு ஏத்த மாதிரி சிவபெருமான் முருகப்பெருமான் நமக்கு தருகின்றாரு. இது எதுவுமே கிடையாது, இது வினை நிகழ்ச்சிக்காக வந்தது அப்படின்னு நினைச்சிட்டு சும்மா இருந்துட்டு சுவாமியை கும்பிடுறோம்ல, அப்போ யார் யாருக்கு அந்த தன்மை வருகின்றதோ, மனசலனம் இல்லாத ஒருமித தன்மையோடு இருக்கின்றோமோ அப்போதே நாம் உணரலாம் நமக்கு அந்த தன்மை வருகின்றது. ஒரு நாளுக்கு வந்துட்டு இன்னொரு நாள் வராம இருக்கக்கூடாது. எந்த நாளும் வரும்போது நமக்கு அப்போ நம்மளுக்கே தெரியும். அப்போ சுவாமி அப்பயே கூட்டி வைப்பாரு. ஒரு ஒரு ஸ்தலமா போகிறதுக்கு, ஞான நூல்களை சதா சர்வமால சிந்திக்கிறதுக்கு, திருவாசகம் முற்றோதல் பண்றதுக்கு, உழவார பணி, இந்த மாதிரி திருவருள் நம்மளுக்கு அந்த நிலையில கூட்டி வைக்கும். அப்போ இதுதான் என்ன சொல்றேன்னா, அந்த முருகன் வந்து எப்போ ஆன்மாக்கு தந்தையாக வருவாருன்னா, அந்த ஆன்மா பக்குவம் அடையும் போது, இருவினை ஒப்பு எய்தும் போது, இன்பமும் துன்பமும் சரிசமமாக ஒத்த மனத்தோடு பார்க்கும் பொழுது, மனம் சிறிது சிறிதாக தேர்ந்து திரோதான சக்தி மறைக்கப்பட்டு திருவருள் வரும்போது அந்த ஆன்மாக்கு தந்தையாக முருகப்பெருமான் அருள் புரிகின்றார் அப்படின்றதுதான் இதுல கருத்து. சரிங்களா? எம் தாயும் எனக்கருள் தந்தையும். எம் என்பது பன்மை, எனக்கு அப்படின்றது ஒருமை. அப்போ பல பல ஆன்மாக்களுக்கு தாயாக இருந்தாலும் பக்குவமுடைய ஆன்மாக்குதான் தந்தையாக இருந்து சிறப்பாக அருள் புரிகின்றான் என்பது கருத்து. அது பக்குவம் எப்படி ஏகின்றது அப்படின்னா தான் அந்த இது நான் சொல்றேன். இருவினை ஒப்பு போ, இருவினை ஒப்புலாம் அந்த வார்த்தையே எங்களுக்கு புரியல அப்படின்னா பரவாயில்ல. இன்பம் துன்பம் சரிசமமாக இருந்து எப்பொழுதுமே திருவருள் சிந்தனையில இருப்பவர்கள், திருவருள்னா சாமி சிந்தனையில் இருக்கும் போது எந்த வேலை செஞ்சாலும் சாமியை முன்னிறுத்தி செய்யும் போது அந்த தன்மை வரும்போது கண்டிப்பாக முருகப்பெருமான் இல்ல சிவபெருமான் நமக்கு தந்தையாக வந்து அருள் புரிவான் அப்படின்றது இந்த எம் தாயும் எனக்கருள் தந்தையும் நீ. இதுக்காக தான் நம்ம பல அருளாளர்கள் வந்து சும்மா பாடல, தாயும் நீ தந்தையும் நீன்னு சொல்லிட்டு அவங்க போயிடுறாங்கன்னு நினைக்காதீங்க. அப்போ எனக்கு நான் பக்குவப்படாத போது எனக்கு தாயாகவும், நான் பக்குவப்படுத்தும் போது எனக்கு தந்தையாகவும் இருக்கின்றான் என்பது இதுல புரிஞ்சு கொள்ள வேண்டும். ஒவ்வொரு தேவார பாடல், திருவாசக பாடல் நம்ம பார்க்கும்போது அதை வந்து புரிஞ்சுக்கணும். அப்படி புரிஞ்சுக்கணும் நம்ம. சரி, இப்போ நம்ம அடுத்தது பாத்துக்கலாம். முருகா. சரி, இதுல என்ன சொல்றாங்க? சிந்தாகுலம் ஆனவை தீர்த்தனையார். அதாவது சுவாமி கிட்ட கேக்குறாங்க. இது வந்து கொஞ்சம் அதாவது சிந்தாகுலம் அப்படின்றது மனசு. மனசுல தோன்ற சஞ்சலங்கள்லாம், அதாவது சஞ்சலம் அப்படின்னா வந்து 2 வகையான சஞ்சலம். உடலுக்கு வரும் சஞ்சலம், உடலான வரும் துன்பம். இப்போ உடலுக்கு வர துன்பம், மனதுக்கு வர துன்பம். இப்போ வாரியார் சுவாமிகளே வந்து எடுத்துக்காட்டு கொடுத்திருக்காங்க. இப்போ வந்து ஒரு இடத்துல ரொம்ப வெயில் காயுது அப்படின்னா நம்மளுக்கு உடம்புக்கு தானே துன்பம். அப்ப நம்ம என்ன பண்ணுவோம்? டக்குன்னு ஏசி ரூம் போய் உக்காந்துக்குவோம். அந்த அந்த வெப்பத்தை தணிச்சுக்குவோம். இல்ல கொடை பிடிச்சுக்குவோம். இல்ல ரொம்ப மழை பெய்யுது அப்படின்னா என்ன பண்ணுவோம்? உடலுக்கு வர துன்பம் கொடை பிடிச்சுக்குவோம். ரொம்ப பசி, அது உடலுக்கு வர துன்பம். என்ன பண்ணுவோம்? சாப்பிடுவோம். ரொம்ப தாகம், ரொம்ப தாகம் எடுக்குது. அது எதுக்கு வரும் துன்பம்? உடம்புக்கு வர துன்பம். அதை என்ன பண்ணிக்கலாம்? தாகத்தால அந்த தாகத்தை நிறைவேற்றிக் கொள்ளலாம். இல்லையா? ஏதாச்சும் குடிச்சு நிறைவேற்றிக் கொள்ளலாம். அதனால சிந்தாகுலம் அப்படின்னு ஆகுலம் என்பது துன்பம். அந்த துன்பம் 2 வகைப்படும். உடம்புக்கு வருகின்ற துன்பம் ஒண்ணு, உயிருக்கு வருகின்ற மனதுக்கு வருகின்ற துன்பம் ஒண்ணு. அந்த ஆன்மாக்கு உயிருக்கு அந்த மனத்துன்பம் ஆனது அறிவே வடிவான, ஞானமே வடிவான
இன்பமே வடிவான இறைவனன் அன்றி போகாதது. நம்ம முயற்சியை கொண்டு அந்த மனத்துன்பம் போகாது. அதுக்கு வந்து இறைவனே தான் அந்த மனத்துன்பத்தை தீர்க்க முடியும். ஆனா இந்த உடம்பு துன்பமானது ரொம்ப வெப்பமாக இருக்கும்போது, பசியாக இருக்கும்போது, தாகமாக இருக்கும்போது, நல்ல மழை பெய்யும்போது, இல்ல மற்ற துன்பங்களா இருக்கும்போது, அதை நம்பளால வந்து ஓரளவு நிவர்த்தி பண்ணிக் கொள்ளலாம். ஆனா மனத்துன்பம் அப்படின்றது நம்ம இறைவனை அன்றி அதாவது மனம் அப்படின்றது வந்து இந்த அறிவு முதிர்ச்சி அதாவது மனத்துன்பம் அப்படின்றது இப்போ வந்து எப்படி ஆகுது? இப்ப யாராச்சும் ஒருத்தவங்க நம்ம தவறிட்டாங்க அப்படின்ற ரொம்ப துன்பப்படுவோம். இவ்ளோ சின்ன வயசுல அவங்க போயிட்டாங்களே! அப்படின்ற ஒரு துன்பம் வரும். ஆனா, அந்த அறிவு முதிர்ச்சி இருக்கும்போது என்ன சொல்லுவோம்? இவங்களுக்கு குடுக்கப்பட்ட உடம்பு, இந்த சட உடம்பு. இவங்களுக்கு இன்னென்ன காலத்துக்கு ஏத்த மாரி இவங்களுக்கு வினை அனுபவம் சுவாமி குடுத்திருக்காங்க. இந்த உடம்புக்கான வினை வந்து அவங்களுக்கு தீர்ந்துருச்சு. இந்த உடம்பை விட்டு போயிட்டாங்க. இந்த உடம்பு வந்து ஒரு வகையான சட்டை. ஆனா இன்னும் 5, 4 சட்டை இருக்கு. அந்த 4 சட்டை இன்னும் அழியாது. அந்த 4 சட்டையோட தான் அந்த ஆன்மா இருக்கு இன்னும். நம்ம கண்ணுக்கு தெரியாது. அப்படின்னு சிந்திக்கும்போது அந்த தன்மை எப்போ வருது? அறிவு முதிர்ச்சி. நம்ம ஞான நூல்கள் சிந்திக்கும்போது, சைவ சித்தாந்தம் படிக்கும்போது தான் நம்மளுக்கு தெரியும். ஆன்மாக்கு 5 வகையான சட்டை இருக்கு. மேல இருக்கிற சட்டை ஒரே ஒரு பாம்பு தோல் மட்டும் தான் உறிஞ்சிருக்குது. இன்னும் 4 தோல் இருக்குது. அது முக்தி நிலையில தான் அந்த சட்டை அழியும் அப்படின்றது வந்து நம்மளுக்கு இந்த ஞான நூல்கள்லாம் படிக்கிறதுக்கு முன்னாடி தெரியுமா? அப்படின்னா தெரியாது. ஆனா, ஞான நூல்கள் படிக்கும்போது, இந்த நமக்கும் துக்கம் இருந்தாலும், அந்த அறிவு நமக்கு என்ன பண்ணும்? இவங்களுக்கு இந்த ஆன்மா வந்து நல்ல கதி அடையணும் அப்படின்னு நம்ம வேண்ட தோணும். இந்த ஆன்மாவுக்கு நம்ம சிவபுராணம் படிப்போம். இந்த ஆன்மா வந்து நற்கதி அடையணும் அப்படின்றது வந்து எது சொல்லுது அப்படின்னா, மன முதிர்ச்சி. மன அறிவு முதிர்ச்சி தான். இந்த ஞானம் தான் நம்மளுக்கு சொல்லுது. ஆனா, இந்த ஞானத்தே வடிவானவன் இறைவன். அவன் தான் நம்ம மனத்ததெல்லாம் வந்து மனத்துன்பங்களெல்லாம் போக்க வல்லவன் அப்படின்னு சொல்றாங்க. இதுல ஒரு திருக்குறள் வந்து உவமை சொல்றாங்க. அது மட்டும் இல்லாம, அந்த மனத்துன்பத்தை போக்குவதற்கு என்ன வழி அப்படின்ட்டு அருணகிரிநாத சுவாமிகள் ஒரு கந்தக அலங்காரத்திலயும், நம்ப ராமலிங்க சுவாமி, வள்ளலார் சுவாமிகள் வந்து ஒரு திருவருட்பாலையும் ராமலிங்க சுவாமிகள் வந்து ஒரு அம் குறள் அவரும் வந்து ஒரு பாடல்ல வந்து சொல்லியிருக்காரு. மனக்கவலை வந்து தீர்க்கிறதுக்கு என்ன வழி? அப்படின்னு சொல்லியிருக்காங்க. திருக்குறள் திருவள்ளுவர் வந்து மேலோட்டமாக சொல்லியிருக்கிறாரு. ஆனா என்னென்னலாம் செஞ்சா என்னென்ன காரியம் செஞ்சா அந்த மனக்கவலை தீரும் அப்படின்றது அருணகிரிநாத சுவாமி கந்தள அரங்காத்திலையும் ராமலிங்க சுவாமிகள் வந்து சொல்லியிருக்காரு. அத வந்து நம்ம அந்த உவமை பார்ப்போம். ரொம்ப சுவையான உவமை. சரி. தனக்கு உவமை இது இப்ப திருக்குறள்ல பார்ப்போம். சிந்தாகுலம் ஆனவை தீர்த்த எனையால். அதாவது அருணகிரிநாத சுவாமி என்ன கேட்கிறாரு? நமக்காக கேட்கிறாரு. என் மனத்தில் எழுகின்ற சஞ்சலத்தை அனைத்தும் தீர்த்தருள்வான்னு கேட்கிறாங்க. ஆனா அது எப்படி தீர்க்க முடியும்? சுவாமியால மட்டும் தான் தீர்க்க முடியும். ஆனா அது என்னென்ன செஞ்சா தீர்க்க முடியும்? அப்படின்றத நம்ம படிநிலையில பார்ப்போம். இப்போ தனக்கு உவமை இல்லாதான் தாள் சேர்ந்தார்க்கு அல்லால் மனக்கவலை மாற்றல் அரிது. தனக்குவமை இல்லாதான் தாள் சேர்ந்தார் கல்லால் மனக்கவலை மாற்றல் அரிது. என்ன சொல்றாங்கன்னா, தனக்குவமை இல்லாதான் அதாவது ஒப்பற்ற நமக்கு சுவாமிய நமக்கு ஒப்புமை பண்ண முடியுமா? முடியவே முடியாது. அவன் என் குணத்தவன். அதுல ஒரு குணம் நமக்கு இருக்குதா? இல்ல. வரும் ஆனா, கண்டிப்பா வரும். அந்த அதாவது என் தாயும் எனக்கருள் தந்தையும் நீ. அப்ப பக்குவப்பட்ட ஆன்மாக்கு தந்தையாக அருள் புரியும் போது அந்த தந்தை குணமானது அந்த ஆன்மாக்கு வெளிப்பட்டு தோன்றும். அந்த ஆன்மாவோட வெளிப்பட்டு தோன்றும். அதாவது சுவாமிக்கும் அறிவு, இச்சை, ஞானம் இருக்கு. அறிவு, இச்சை, செயல் இருக்கு. ஆன்மாவுக்கு அறிவிச்சை செயல் இருக்கும். அந்த சுவாமியோட அந்த குணமானது அந்த ஆன்மாவின் அறிவிச்சை செயலாக வழிபடும். அப்ப அவன் வந்து என் குணத்துல இன்பமே வடிவானவன் அப்படின்னு இருக்கும்போது அந்த ஆன்மா வந்து ஆகும் சிவஞானம் பெறும்போது சிவானந்தம் பெறும்போது இன்பத்தை வடிவமாக கொள்ளும். அந்த மாதிரி அந்த நமக்கு தந்தையாக முருகப்பெருமான் அருள் புரியும் போது அந்த தந்தை குணமானது நம்ம ஆன்மாக்கு அந்த குரு குணமானது நமக்கு வந்து என்ன ஆகும் நமக்கும் வந்து பதியும். சரி இங்க என்ன சொல்றாங்க தனக்கு உவமை இல்லாதான் தாள் சேர்ந்து அதாவது எதுக்கு சொல்ல வந்தா தனக்கு உவமை இல்லாத நம்ம சுவாமிக்கு உவமை இல்ல நமக்கு நம்ம சுவாமியை யார்கிட்டயும் கம்பேர் பண்ண முடியாது ஒப்பிலா மணியேன்னு சொல்றாரு. மணி மாணிக்கம் நவரத்தெல்லாம் ஒளி கொடுக்கும் தான். ஆனா அந்த ஞான ஒளிக்கு ஈடாகுமா? ஈடாகாது இல்லையா? தனக்குவமை இல்லாதான் தாள் சேர்ந்தாருக்கு அதாவது ஒப்பற்ற அதாவது எந்த யாருக்கு தனக்கு உவமை இல்லாதன்னா
அவனுக்கு மேல, அதாவது சுவாமிக்கு மேல சுவாமி தன்மை இருக்காங்க, சுவாமிக்கு ஒப்புமை கொடுக்க முடியுமான்னா அவனுக்கு ஒப்புமை கொடுக்கவே முடியாது. அதுதான். தனக்கு உவமை இல்லாதான், அதாவது தனக்கு நிகராக இல்லாத அந்த இறைவன் திருத்தாளே அவனுக்குன்னு ஒரு ஒப்புமை கொடுக்க முடியாது. தனக்குவமை இல்லாதான் தாள் சேர்ந்தார்க்கு, அவனோட திருவடியை சேர்ந்தால் அல்லால், அவனோட இறைவன் திருவடியை சேர்ந்தால் அல்லால் அவனை சேரணும். இறைவன் திருவடியை சேரணும், இறைவன் திருவடியை பிடித்துக் கொள்ளணும், இறைவன் திருவடியை தரிசிக்கணும், இறைவன் திருவடியை நாம் சதா சிந்திக்கணும். அப்படி பண்ணா தவிர மனக்கவலை மாற்றடையுது. இறைவனின் திருவடியை பிடித்தால் அன்றி நம் மனக்கவலை மாறாது அப்படின்றாரு. அப்போ நான் எதுக்கு சொல்ல வரேன்னா, சிந்தாகுலம் அப்படின்றது இந்த ஆகுலம், அந்த உடல் துன்பமானது நம்ம ஏதோ முயற்சி சொன்னி ரொம்ப பசிக்குது, ரொம்ப காசு இல்ல, ஏதோ ஒரு வறுமை, ஏதோ ஒண்ணு போச்சு அப்படின்னா கூட நம்ம அதை சரி பண்ணிக்கலாம். ஆனா மனக்கவலையானது இறைவன் திருத்தால் அன்றி அந்த மனக்கவலை நீங்காது அப்படின்னு தனக்குவமை இல்லாதான் தாள் சேர்ந்தார்க்கு அல்லால் மனக்கவலை மாற்றாது. நம்ம ஆனந்த ஐயா கூட ஒரு உபச்சாரம் சொல்லுவார். சுவாமி அந்த பிஞ்சகன் அவன் சடாமுடியே கிரீடமாக தரித்துக் கொள்பவன். ஏன் அவனுக்கு கிரீடம் செலுத்துறதுக்கு அவனுக்கு ஒரு தகுதியான நிகரான வேற யாரும் இல்லை. அது போல தனக்குவமே இல்லாதன் சுவாமிக்கு நிகர் சுவாமியே அந்த இறைவன் தாள் திருவடியை சேர்ந்தால் அன்றி மனக்கவலை மாற்ற நம்முள்ள இருக்கும் மனக்கவலை தீராது அப்படின்ட்டு அந்த பாடல். அடுத்து ஒரு கந்த அலங்காரம் பாடல் பார்ப்போம். இந்த கந்த அலங்காரம் பாடல்ல அருணகிரிநாத சுவாமிகள் சொல்லிட்டாரு, எதெல்லாம் செஞ்சா மனக்கவலை தீரும் அப்படின்றது அழகா செஞ்சுட்டாரு. இது எப்படி படிக்கணும் அப்படின்னு நான் படிச்சு காட்டிட்டு பொருளுக்காக எப்படி படிக்கணும் கொண்டு குட்டி அப்படின்றத நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். சிந்திக்கிலேன் நின்று சேவிக்கிலேன் தண்டை சிற்றடியை வந்திக்கிலேன் ஒன்றும் வாழ்த்துகிலேன் மயில் வாகனனை சந்திக்கிலேன் பொய்யை நிந்திக்கிலேன் உண்மை சாதிக்கிலேன் புந்திக்கிலேசமும் காயக்கிலேசமும் போக்குதற்கே. இது இப்படி படிக்கணும். இன்னும் ஒரு தடவை படிச்சு காட்டுறேங்க. சிந்திக்கிலேன் நின்று சேவிக்கிலேன் தண்டை சிற்றடியை வந்திக்கிலேன், வந்தித்தல் அப்படின்னா வணங்குதல் அப்படின்னு அர்த்தம். தண்டை சிற்றடியை வந்திக்கிலேன் ஒன்றும் வாழ்த்துகிலேன் மயில் வாகனனை சந்திக்கிலேன் பொய்யை நிந்திக்கிலேன் உண்மை சாதிக்கிலேன் புந்தி கிளேசமும் காய கிளேசமும் போக்குதற்கே அப்படின்னு அர்த்தம். ஒரு நிமிஷம், இத எப்படி கொண்டு கூட்டி படிக்கிறது அப்படின்றத நான் உங்களுக்கு சொல்றேன். ஒரு நிமிஷம், சிறப்பா எழுதியிருக்கேன்னு தெரியல. ஸ்வரா தெரியுதுங்களா? வந்துட்டேன். ஒன்னும் தெரியலம்மா. வந்துட்டேன். அடியேன் குறும்பு பண்ணிட்டேன், ஏதோ தப்பா தட்டி விட்டுட்டேன், மன்னிச்சுக்கோங்க. ஸ்கிரீனை ஷேர் பண்ற சொல்லிட்டு ஸ்கிரீனை ஆஃப் பண்ணிட்டேன், மன்னிச்சுக்கோங்க. அடியேன் பேசுறது கேக்குதுங்களா? ஸ்கிரீன் தெரியுதுங்களா? அப்போ மன்னிச்சுக்கோங்க. மவுஸ் வச்சு சும்மா இருக்காம ஏதோ நோண்டி விட்டுட்டேன். சரி, மன்னிச்சுக்கோங்க. ஓகே, சரி, இது ஒரு தடவை நான் படிச்சு காட்டுறேங்க. சொல்லுங்க மலரம்மா, ஏதோ சொல்ல வரீங்களா? சரி, ஒரு தடவை படிச்சு காட்டுறேங்க. சிந்திக்கிலேன் நின்று சேவிக்கிலேன். சரிம்மா பரவாயில்ல. சிந்திக்கிலேன் நின்று சேவிக்கிலேன் தண்டை சிற்றடியை வந்திக்கிலேன் ஒன்றும் வாழ்த்துகிலேன் மயில் வாகனனை சந்திக்கிலேன் பொய்யை நிந்திக்கிலேன் உண்மை சாதிக்கிலேன் புந்திக்கிலேசமும் காயக்கிலேசமும் போக்குதற்கு. இது படிக்கிறது. இது எப்படி கொண்டு குட்டி எப்படி பொருள் எடுத்துக்கணும் அப்படின்னா, கடைசியா பாருங்க, புந்தி கிளேசமும் சொல்றேன், புந்தி கிளேசமும் காய கிளேசமும் போக்குதற்கு நான் உங்களுக்கு அர்த்தம் சொல்றேன். புந்தி கிளேசமும் காய கிளேசமும் போக்குதற்கு மயில் வாகனனை சிந்திக்கிலேன், மயில் வாகனனை நின்று சேவிக்கிலேன், மயில் வாகனனை தண்டை சிற்றடியை வந்திக்கிலேன்,
மயில் வாகனனை சந்திக்கிறேன், பொய்யை நிந்திக்கிறேன், உண்மையை சாதிக்கிறேன் அப்படின்னு சொல்றாரு. அப்படின்னா என்ன அப்படின்னா, புந்தி கிளேசமும், கிளேசம்னா அந்த துன்பம், காயக்கிலேசமும் போக்குதற்கே. புந்தி கிளேசம்னா மனத்துன்பம், அதாவது மனத்துன்பத்தை போக்குதற்கு இந்த காரியம் செய்யணும். ஆனா நான் இந்த காரியம் செய்யல, இந்த காரியம் செஞ்சாதானே என் மனத்துன்பம் போகும். அதாவது சிலது என்னன்னா, சிலவங்க உடன்பாடு எதிர்மறை அப்படின்னு. உடன்பாடுனா எப்படி சொல்றது உங்களுக்கு, உடன்பாடுன்னா அதாவது படிச்சுட்டு வாங்க, அதாவது நான் சொல்றேன் அடுத்த கிளாஸ் அடுத்த வகுப்பு இப்ப 46வது பாடலு, அடுத்த வகுப்புல எல்லாரும் 47வது பாடல் படிச்சுட்டு வாங்க அப்படின்றது உடன்பாடு. அழகா சொல்லிடுறேன், எல்லாரும் படிச்சுட்டு வாங்க அப்படின்னு சொல்லிடுறேன். ஆனா அப்படி சொன்னா யாராச்சும் படிச்சுட்டு வருவாங்களா? வரமாட்டாங்க. நம்ம அடியார்கள் படிப்பாங்க, சும்மா ஒரு எடுத்துக்காட்டுக்காக, கோச்சு கூடாது. எல்லாரும் படிச்சுட்டு வருவாங்களா? இப்படி எல்லாரும் படிச்சுட்டு வாங்க, அடியார்கள்ல எல்லாரும் படிச்சுட்டு வாங்க 47வது படிப்பு அப்படின்னா படிக்க மாட்டாங்க. அப்ப நான் என்ன சொல்றேன்னா, இந்த 47வது பாடலை படிக்காம யாரும் வகுப்புக்கு வராதிங்க அப்படின்னு சொல்றேன். அப்படின்னா என்னன்னா, படிச்சுட்டு வாங்கன்னு தான் அர்த்தம். ஆனா நான் எதிர்மறையில சொல்றேன். எதிர்மறையில படிக்காம யாரும் வராதிங்க அப்படின்னா கண்டிப்பா படிச்சுட்டு வரணும் அப்படின்றது. ஒரு பொருளை ஞானிகள், எல்லா ஞானிகளும் இப்படி பண்ணியிருக்காங்க. ஒரு பொருளை நல்லா வலியுறுத்தணும்னா இது கண்டிப்பா செஞ்சே ஆகணும் அப்படின்னா அது எதிர்மறையில பண்ணுவாங்க. எதிர்மறைனா படிச்சுட்டு வாங்க அப்படின்றது உடன்பாடு. அப்படியே சொல்றது. படிக்காம யாரும் வந்துடாதீங்க அப்படின்னா கண்டிப்பா படிச்சுட்டு வாங்கன்னு தான் அர்த்தம். அது வலியுறுத்துவாங்க. அந்த மாதிரிதான் சுவாமிகள் இந்த எதிர்மறையில எழுதியிருக்காரு. அதாவது நம்ம உடல் துன்பமும் மன துன்பமும் போக்கணும்னா இதெல்லாம் நீ பண்ணலன்னா உனக்கு எப்படி போகும் அப்படின்னு கேக்குறாரு. அப்படின்னா என்ன அர்த்தம்? இதெல்லாம் பண்ணாதான் நம் மனத்துன்பம் போகும். அப்போ என்ன, எப்படி அது புரிஞ்சுக்கிறது அப்படின்னா, புந்தி கிளேசமும், அதாவது மனத்தில் வரும் சஞ்சலங்களும், காய கிளேசமும், உடலில் வரும் சஞ்சலங்களும் துன்பங்களும். ஒரு நிமிஷம். ஆமா, அதாவது புந்தி கிளேசம், கிளேசம் துன்பம், புந்தி கிளேசமும், ஆமா அறிவுறுத்துதல், அது வலியுறுத்தி சொல்றது. ஆமா நன்றிங்கம்மா, மிக சிறப்பு. அதுதான சிறப்பான புரிதல். வலியுறுத்துறது, அறிவுறுத்துறது, அது கண்டிப்பா சொல்றது. அதுதான் எதிர்மறையில சொல்றது. நிறைய ஞானிகள் அப்படி எழுதியிருப்பாங்க. இங்க புந்தி கிளேசமும், அதாவது புந்தி கிளேசமும் மன துன்பங்களும், காய கிளேசமும், காயம்னா உடம்பு, நமக்கு தெரியும், பெருங்காயம், இந்த காயம் எல்லாம் உடம்பு, அந்த அது வேற, காயம்னா உடம்பு. காய கிளேசமும் உடல் துன்பங்களும் போக்குவதற்கு என்ன பண்ணணுமா? மயில் வாகனனே, மயிலை வாகனமாக கொண்டிருக்கிற முருகன் இருக்காங்கல்ல, அந்த முருகனை சிந்திக்கலே. சதா சர்வகமாக சிந்திக்கிறனா? சிந்திக்கல. அவனை சிந்திச்சாதானே நம்ம மனசானது உலக துன்பத்துல இருக்கு. அப்ப அவனை சிந்திக்கும் போது அந்த உலக துன்பத்துல இருந்து அந்த மனசு விடுபடும்ல. அப்ப அவனை சிந்திக்கணும்ல, அதுவும் சிந்திக்கல. நின்று சேவிக்கலேன். அவனோட அந்த சன்னிதானத்துல நின்று அவனை சேவிக்கணும், அவனை வணங்கணும், அவனை கும்பிடணும். அதுவும் நீ அவன் சன்னிதானத்துக்கும் போய் சேவிக்கல. தண்டை சிற்றழியை வந்திக்கலேன். அவனோட அந்த தண்டை அணிந்த அந்த ஞானமே வடிவாகிய அந்த அவன் திருவடியை வந்திக்கல, வணங்கவும் இல்லை. ஒன்றும் வாழ்த்துகிறேன். சுவாமிக்கு எத்தனை நாமம் இருக்கு. முருகா, குமரா, குகா, சரவணபவா, அப்படி குமாராய, அப்படி நிறைய இருக்கு. கார்த்திகை, மைந்தா, கடம்பா, எப்படியே நிறைய இருக்கு. கந்தபுரம், அந்த கந்த சஷ்டி கவசத்துல படிக்கலாம். எத்தனை, அதுல ஒரு நாமத்தை சொல்றேனா? அந்த ஒன்றும் வாழ்த்துகிறேன். அவனை ஒரு நாமத்தை சொல்லி போற்றுகிறேனா? அதுவும் கிடையாது. மயில்வை சந்திக்கிறேன். அவனை நினைத்து தியானம் பண்ணி அவனோடு என் ஆன்மா என்னுள் அகத்துள்ளே இறைவனை நான் பார்க்கின்றேனா? அதுவும் பார்க்கல. பொய்யை நிந்திக்கிறேன். பொய்யை இகழ்ந்து பொய்யை தூற்றணும், பொய்யை நீக்கணும். அந்த பொய்யை நிந்திக்கிறனா? அதுவும் நிந்திக்கிறேன். உண்மை சாதிக்கிறேன். உண்மையை நிலைநிறுத்தணும், அதையும் நிலை நிறுத்தவில்லை. அப்ப நமக்கு எப்போ அப்படி இருக்கும் போது எப்படி நமக்கு மனக்கவலை தீரும் அப்படின்னு கேக்குறாங்க. புரியுதுங்களா? புந்தி கிளேசமும் காய கிளேசமும் போக்குவதற்கு, அதாவது புந்தி கிளேசம்னா மன துன்பத்தையும் அந்த உடல் துன்பத்தையும் போக்குவதற்கு என்ன செய்யணுமா? மயில் வாகனனை, மயில் வாகனா மயிலை வாகனமாக கொண்ட அந்த முருகப்பெருமானே சிந்திக்கணும். நின்று சேவிக்கலேன். அவனோட அட்லீஸ்ட் ஏதோ ஒரு கோயில்ல போயிட்டு அவனோட சந்நிதியில நம்ம கும்பிடுறோமா? அதுவும் கிடையாது.
தண்டை சிற்றடியே வந்திக்கலேன். சரி பரவாயில்ல, அவனோட அந்த திருப்பாதம் தானே ஞானமும் இருக்கு, அந்த ஞானத்தை நமக்கு கொடுக்கணுமா, அந்த தண்டை அணிந்த அந்த சிற்றடியே நம்ம வணங்கணுமா, அதையாச்சும் வணங்கடனா. நம்ம சுவாமியை கீழே குனிந்து வணங்கும் போது அவன் திருவடி நம்ம மேல் வணங்கப்படும். சுவாமி கிட்ட நம்ம பலிபீடத்துல வந்து கும்பிடும் போது எப்படி இருக்கணும், சுவாமி நாம கும்பிட்டு அப்படியே போயிடுறோம். ஆனா சுவாமி உன்னோட திருவடியில் என் சென்னியை வைக்கின்றேன், என் அகங்காரம் அமகாரம் எல்லாத்தையும் நீக்கிவிடு, என் மலத்தை நீக்கிவிடு அப்படின்னு பாருவோம். அப்போ தண்டை சிற்றடியை வந்திக்கிறேன், சாஷ்டமாக உழுந்து வணங்கவில்லை, ஒன்றும் வாழ்த்துகிறேன், அத்தனை கோடி நாமம் இருந்தும் ஒரு நாமத்தை கூட உன்னை வந்து போற்றவில்லை. அப்படி இருக்கும்போது சந்திக்கிறேன், உன் நிட்டையில் கூடி உன்னை என் அகத்திலும் சந்திக்கவில்லை, கூடவில்லை. பொய்யை நிந்திக்கிறேன், பொய்யை இகழ்ந்து அதை தூற்றவில்லை, அதை வந்து நீக்கவில்லை. உண்மையை சாதிக்கணும், உண்மையை நிலைநாட்டவில்லை. இப்போ இத்தனை தன்மையை நான் செய்யலையே, அப்போ எனக்கு எப்படி வந்து உடல் துன்பம் மன துன்பம் போகும்? அப்ப என்ன செய்யணும்? இறைவன் நாமத்தை சிந்தி, இறைவன் சந்நிதியை போய் வணங்கு, இறைவன் சிற்றடியை வணங்கு. அப்ப நம்ம சாஷ்டாங்கமா பலிபீடத்துல கும்பிடும் போது இறைவன் திருவடி நம்ம மேல் படுகிறது, இறைவன் திருவடி நம்ம அகந்தையெல்லாம் அழிக்கணும், நினைத்து வணங்கு. ஒரு நாமத்தையாச்சும் ஒரு நாளைக்கு ஒரு நாமத்தை முருகா முருகா அப்படின்னு ஒரு நாமத்தையாச்சும் ஒரு நாள் சொல்லிக்கிட்டே வா. சந்திக்கிறேன், அதாவது நம்ம தியானம் பண்ணி இறைவனே வந்து நம்ம நினைக்க அந்த தன்மை வரலனா கூட பரவாயில்ல, பொய்யை நிந்திக்கிறேன். பொய் அப்படின்னா அதை வந்து அதை துச்சமாக அதை மதித்து அதை வருத்து அதை ஒதுக்கு. உண்மை சாதிக்கிறேன், உண்மையை நிலைநாட்டு, உண்மை சாதிக்கிறேன், உண்மையை நிலைநாட்டு, உலகத்திற்கு நிலைநாட்டு. இந்த மாதிரி தன்மை இருந்தால் ஒழிய நம் உடல் துன்பமும் மனத்துன்பமும் போகாது அப்படின்ட்டு அந்த அருணகிரிநாத சுவாமிகள் சொல்றார். எவ்வளவு அருமையான பாட்டு. அப்போ பாருங்க, மயில் வாகனனை அதாவது புந்தி கிளேசமும் காய கிளேசமும் போக்குதற்கு மயில் வாகனனை, அதாவது போக்குதற்கே அப்படின்னு சொல்றாங்க. அப்படின்னா இதெல்லாம் போக்குதற்கு வேற வழியே இல்லை, இந்தந்த வழிதான் இருக்கு அப்படின்னு வேற ஏகார பிரிநிலை ஏகாரம் இதுதான் இருக்கு, இதை தவிர வேற வழி இல்லை அப்படின்னு சொல்றாரு. புந்தி கிளேசமும் காய கிளேசமும் போக்குதற்கே என்ன பண்ணணும்? மயில் வாகனனை சிந்திக்கிறேன், நின்று சேவிக்கிறேன், தண்டழை சிற்றடியை வந்திக்கிறேன், ஒன்றும் வாழ்த்துகிறேன், மயில் அதாவது சந்திக்கிறேன், பொய்யை நிந்திக்கிறேன், உண்மை சாதிக்கிறேன் அப்படின்றத வந்து அருணகிரிநாத சுவாமிகள் இங்க சொல்லியிருக்காங்க கந்தர் அனகாரத்துல. ராமலிங்க சுவாமிகள் என்ன சொல்றாருன்னா, அவர் சொல்றாரு, பஞ்சாட்சரத்தை நீ ஓதிக்கிட்டே வந்தா உன் மனசுல இருக்கிற உடல் துன்பமும் மனதில் வர துன்பமும் நீங்கிடும்ன்றாரு. ஆனா அந்த பாடல் படிச்சாக்கா நமக்கு அப்படி புரியாது. அது எப்படி புரிஞ்சுக்கணும் அப்படின்றத நம்ம பார்ப்போம். அடுத்த பாடல் பார்ப்போம், சுவையான பாடல். ஆனா இந்த பாடல் வந்து முழுசா எடுத்து பொருள் சொல்லணும்னு எனக்கு ஆசை. ஆனா இது வந்து அந்த முதல் 2 அடி வந்து ஓரளவு புரியுது. ஆனா இது அடுத்த 2 அடி வந்து அடியனுக்கு வந்து புரியுது, ஆனா எடுத்து சொல்ற அளவுக்கு அந்த தெளிவு வரல. அதனால நான் வந்து இந்த முதல் ஈரடிக்கு தான் வந்து நம்மளுக்கு உதாரணம். அதனால இந்த முதல் ஈரோடைய நிறுத்திக்கிறேங்க. வேற கந்த அலங்காரம் வேற நூல் சிந்திக்கும் போது வாரியார் சுவாமிகள் இந்த ராமலிங்க சுவாமிகள் அடிகள் இந்த 4 வரி செய்யுள் வந்து வந்துச்சுன்னா கண்டிப்பா உங்களுக்கு 4 வரியும் உங்களுக்கு சொல்றேன். இங்க பாருங்க, ஆவி ஈரைந்தை அபரத்தே வைத்து ஓதில் ஆவி ஈரைந்தை அகற்றலாம் அப்படின்ட்டு பாடல். இது எப்படி எடுத்துக்கணும்? திரும்பி ஒரு தடவை படிக்கிறாங்க. ஆவி ஈரைந்தை அபரத்தே வைத்து ஓதில் ஆவி ஈரைந்தை அகற்றலாம், ஆவி ஈரைந்தை அகற்றலாம். இது நல்லா கவனிங்க, இது எப்படி பொருள் எடுத்துக்கிறது அப்படின்னு பாக்குங்க. இப்போ நம்ம ஆங்கிலத்துல வந்து 1 2 3 4 5 அப்படின்ட்டு வந்து இருக்கு. அந்த மாதிரி தமிழ்ல அந்த காலத்துல எண் இருந்தது, ஆ கா ஞா சா, அந்த மாதிரி 1 2 3 4ன்னு. நீங்க வந்து பழைய தமிழ் புக்கு பிடிஎஃப் எல்லாம் அடியன்னு வச்சிருக்கேன். அதுல நீங்க பேஜ் நம்பர் பார்த்தாக்கா 56 57 எல்லாம் இருக்காது, அல்ல தமிழ் எழுத்துக்கள் தான் இருக்கும். எனக்கு வந்து அப்ப நான் என்ன பண்ணுவேன், கூகுள்ல போயிட்டு இந்த எழுத்துக்கு என்ன நம்பருன்னு பார்த்துட்டு அப்புறம் அந்த நம்பரை போய் தேடுவேன். அது எனக்கு கொஞ்சம் கஷ்டம், எனக்கு தெரியல. அந்த காலத்து இந்த தொல்பொருள் ஆராய்ச்சி, அந்த கல்வெட்டு அந்த ஆராய்ச்சி பண்றவங்களாம் அவங்க வந்து இதெல்லாம் நல்ல மனப்பாடமா வச்சிருப்பாங்க, நமக்கு எங்க தெரியும் இல்லையா? அப்போ அந்த காலத்துல வந்து அந்த மாதிரி இருந்தது. தமிழ் எழுத்துக்களே வந்து எண்களாக வைத்திருப்பாங்க. அதுல 10 நம்பர் 10 அப்படின்னா யகரம், ய அப்படின்றது வந்து 10. அந்த ய அப்படின்றது வந்து என்னன்னா ஆன்மாவை குறிக்கும் எழுத்து.
இப்ப இது எப்படி அப்படின்னா ஆவி ஈரைந்து அப்படின்னா 2 இன்டு 5. 2 இன்டு 5 வந்து என்னது, அது அப்படியே எடுத்துக்கலாம். ஈரைந்துனா 2 இன்டு 5 எடுத்துக்கலாம். ஈரைந்துனா 2 முறை 5, 5 5. 5 5 என்னது 10. அந்த 10 வந்து தமிழ்ல என்ன குறிக்கும் அப்படின்னா எகரம். ஆவி ஈரைந்தை அபரத்தை, அதாவது ஆன்மா வந்து ஈரைந்தைனா 2 முறை 5 5, அப்போ 10. 10 அப்படின்றது எகரத்தை குறிக்கும். அந்த எகரத்தை என்ன பண்ணணும்னா அபரத்தே வைத்தோதி, அதாவது சிவ அப்படின்ற அபரம்னா பின், சிவ என்ற பஞ்சாட்சரத்துக்கு பின் சிவய எப்படின்னு வைத்து ஓதுனா என்ன ஆகுனா ஆவி ஈரந்தை அகற்றலாம் அப்படின்றாங்க. இப்ப இதை எப்படி எடுத்துக்கணும் அப்படின்னா ஆவி ஈரைந்தை அகற்றலாம். ஈரைந்துனா என்ன, 5 5 10 முன்னாடி பார்த்தோம். அதுக்கு வந்து யகரம் எடுத்துக்கிட்டோம். முன்னாடி இருக்க லைன் என்ன எடுத்துக்கிட்டோம், ஆவி ஈரைந்தை அபரத்தே வைத்தோதில். ஆவி ஈரைந்து 2 முறை 5 10. அந்த 10ஓட எழுத்து எண் பாத்தீங்கன்னா ஆன்மாவை குறிக்கும். அதை அபரத்தே வைத்தோதில் பஞ்சாட்சரத்துக்கு பின்னாடி சி வ வைத்து ஓதுனா ஆவி ஈரைந்தை அகற்றலாம். ஆவி ஈரைந்தை அடுத்த வரி பாருங்க. அடுத்த வரி இந்த ஆவி ஈரைந்தை அகற்றலாம்னு வருது. அப்போ ஈரைந்து அப்படின்னா என்ன ஆச்சுன்னா 10. அப்ப அந்த 10 ஆ கூட சேர்த்துக்கணும், வி கூட சேர்த்துக்கணும். அப்படின்னா ஆ கூட சேர்த்துக்கனா ஆ 10, வி கூட சேர்த்துக்கனா வி பத்து. ஆபத்து விபத்து அகற்றலாம். ஆபத்து அப்படின்னா உடலுக்கு வருவது ஆபத்து, விபத்து அப்படின்னா உயிருக்கு வரும் துன்பம். இதை இரண்டையும் அகற்றலாம். சிவய என்ற பஞ்சாட்சரத்தை ஓதினால் உடலுக்கு வரும் துன்பமும் மனதுக்கு வரும் துன்பத்தையும் அகற்றிவிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு எவ்வளவு டெக்னிக்கலா அவர் பாடியிருக்காரு. நம்ம கண்டுபிடிக்க அவ்வளவு கஷ்டமா இருக்கு பார்த்தீங்களா. அப்போ இதை நான் திரும்பி ஒரு தடவை சொல்றாங்க. ஆவி ஈரைந்தை அபரத்தே வைத்து ஓதில். ஆவி ஈரைந்து அப்படின்னா இந்த ஆன்மா, அதாவது ஒரு நிமிஷம், அதாவது ஆவி ஈரைந்து அப்படின்னா ஆவி அப்படின்னா அந்த உயிர், அந்த உயிருக்குரிய எழுத்து எதுல இருக்குன்னா ஈரைந்து அப்படின்னு இருக்கு. ஈரைந்துனா 5 5 10, 5 + 5 10 அப்படியும் எடுத்துக்கலாம். ஈரைந்துனா 2 அந்த மல்டிபிள் சைன் 5, 2 இன்டு 5 10 10ன்னு எடுத்துக்கலாம். அப்ப 10ஓட எண் வந்து அது ஆவியை உயிரை குறிக்கும். அப்ப வந்து ஆன்மாவை குறிக்கும். அதை அபரத்தே வைத்து ஓதில். அபரத்தேனா அதுக்கு பின்னாடி, எதுக்கு பின்னாடி பஞ்சாக்கரம் சி வ என்று பின்னாடி சிவய என்று வைத்து ஓதனால் ஆவி ஈரைந்தை அகற்றலாம். ஆவி, அப்போ இந்த ஆவியை வந்து உயிர்னு எடுத்துக்கூடாது, இது வி அப்படின்னு ஒரு சொல்லா எடுத்துக்கணும். ஈரைந்து அப்படின்னா 10, ஆ 10, வி பத்து. ஆபத்து விபத்து. ஆபத்து என்பது உடலுக்கு வருவன, விபத்து என்பது உயிருக்கு வருவன. இவை இரண்டையும் அகற்றிடலாம். எதை, மனதுக்கு வர துந்தம் சிந்தாகுலத்தை எப்படி அகற்றுதும் பஞ்சாக்கரத்தை சிவய என்று ஓதினால் நம் உடல் துன்பமானது உடல் துன்பமானது மனம் துன்பமானது நீக்கப்பெறும் அப்படின்றது இந்த ராமலிங்க சுவாமிகள் சொன்னாரு. இந்த பாட்டு புரியுதுங்களா இல்ல கன்ஃபியூஸ் பண்ணி விட்டேனா? யாராச்சும் சொல்லுங்க. சரி சரிம்மா, சரி, விளக்கம் நல்லா சிறப்பா இருக்குமா, விளக்கம் சிறப்பா இருக்கு முருகாசனம். சரி சரி. இப்போ ஆவி ஈரைந்தை அபரத்தே வைத்து ஓதில் ஆவி ஈரைந்தே அகற்றிலாம். அப்போ வள்ளுவர் சுவாமி என்ன சொன்னாரு, அப்போ ஒப்பற்ற அந்த இறைவன் திருவடியே பிடிச்சிடு, மனக்கவலை தீர்ந்துடும் அப்படின்றாரு. நம்ம அருணகிரிநாத சுவாமி என்னென்ன சொல்றாரு, சுவாமி அதாவது நீ சிவபெருமானா இருந்தா பரவாயில்ல, சிவபெருமான சிந்தி, அவன் கோயிலுக்கு போ. முருகப்பெருமானா இருந்தா முருகப்பெருமானை சிந்தி, அவன் கோவிலுக்கு போ. அவன் தண்டை சிற்றடியை வந்து சதாசாரமான வணங்கு. அவன் நாமத்தை ஒரு தடவையாச்சும் போற்று. அவனை தியானம் பண்ணி நினை. பொய் சொல்லாது, உண்மையை நிலைநிறுத்து. இது செஞ்சாலே போதும், உடல் துன்பம் மனத்துன்பம் தீந்துடும். ஆனா ராமலிங்க சுவாமிகள் அவர் யோகி. அவர் என்ன சொல்றாருன்னா
சிவையே என்ற பஞ்சாக்கரத்தை நீ ஓதிக்கிட்டே இருந்தாலே உன் மனக்கவலை உடல் கவலை தீர்ந்துவிடும் அப்படின்ட்டு சொல்றாரு. ஆகையினால இதுதான் இந்த ஓமை. அடுத்தது பாத்தீங்கன்னா அந்த கந்தர் அனுபூதியிலே சுவாமி சொல்றாரு, சுவாமி எனக்கு தந்தையாவும் எம் தாயும் எனக்கு தந்தையும் நீ சிந்தாகுலம் ஆனவே தீர்த்த அருள்வாய் சொல்லிட்டாரு. ஆனா அதுக்கப்புறம் என்ன சொல்றாரு, கந்தா கதிர்வேலவனே உமையாள் மைந்தா குமரா அப்படின்னு சொல்றாரு. கந்தா அப்படின்னா பகைவரோட ஆற்றலை வற்றச் செய்பவன், எதிரிகளோட ஆற்றலை வற்றச் செய்பவன். நமக்கு எதிரி எது? புற எதிரி இருந்தாலும் அதே எதிரி அப்படின்னா கோபம், மதம், மாச்சரியம், லோபம் எல்லாமே நமக்கு எதிரி தான். அந்த ஆற்றலை வற்றச் செய்திருவானா. அப்போ அதுதான். அப்போ சுவாமி கேக்குறார், சுவாமி எனக்கு மனக்கவலை இருக்கு, அப்ப அதை என்ன பண்றது அப்படின்னா அவர் எப்படி சுவாமியை கூப்பிடுறார், கந்தா நீதான் எதிரிகளை வற்றச் செய்கின்றன, எதிரியோட பராக்கிரமத்தை வற்றச் செய்பவனே, என்னோட மல ஆற்றலை என்னோட மனக்கவலையை தீரு, கதிர்வேலவனே நீ எப்படி ஒளி புருந்திய ஞான வேல். அப்போ ஒளி என்ன பண்ணும், அஞ்ஞான இருளை அழிக்கும் இல்லையா. அப்போ மனக்கவலை இருந்தா நமக்கு என்ன இருக்கும், தெளிவான அறிவு இருக்குமா? இருக்காது. இருக்கும், ஆனா தெளிவான இதா இருக்காது. ஒரு சஞ்சலம், ஒரு தெளிவற்ற எதையுமே முழுசா அறிய முடியாது. கொஞ்சம் கொஞ்சமா நம்ம அறிவுக்கு ஏற்ற மாதிரிதான் அடிக்க முடியும். அப்ப சுவாமி கேட்கிற, சிந்தாவலம் தனை தீர்த்தருள்வாய் கதிர்வேலனை, அஞ்ஞான இருளை அழிக்கக்கூடிய ஒளி பொருந்திய வேலாயுதத்தை ஏந்தியவனே, அஞ்ஞானமே வடிவான எனக்கு மன இருள் அஞ்ஞானத்தால் வருகின்றதனால ஒளி பொருந்திய கதிர்வேலவனே அப்படின்னு கூப்பிடுறாரு. உமையால் மைந்தா. மைந்தா அப்படின்னா சுவாமி என்றுக்குமே இளையமானவன், இளமையாக இருக்கின்றவன். அப்படின்னா என்ன, எத்தனை கோடி ஜென்மம் எடுத்தாலும் அவன் இளமையாகவே இருந்த அத்தனை கோடி ஜென்மத்துக்கும் சுவாமி இந்த அஞ்ஞானத்தை கொஞ்சம் கொஞ்சமா நீக்கிறாரு. குமரா. குமரான்னா நம்ம போன இதுல பார்த்தோம். குமரா எதுல போன பாடல பார்த்தோமே, குரவா குமரா குலிசாயுத குஞ்சரவா. குமரா அப்படின்னா மலமாயை அகற்றுபவன், மலைமாயை வற்றச் செய்பவன். அப்போ சுவாமி பாருங்களேன், எதிரிகளின் கந்தா எதிரிகளின் பராக்கிரமத்தை வற்ற செய்பவன், அது கதிர்வேலையவன் அஞ்ஞானத்தை நீக்கி மெஞ்ஞானத்தை தருகின்ற கதிர் ஒளி பொருந்தியவன், என்றும் இளையமானவன், குமரா மலமாயை மாயை வற்றச் செய்தவன். அப்போ சுவாமி சொல்றார், என் மனக்கவலையில இது மூலமா தானே வருது, மாயையால தானே வருது. அப்போ இந்த நீ கந்தா என்னோட எதிரியை வற்றச் செய், கதிர்வேலை என் அஞ்ஞானத்தை நீக்கி எனக்கு இருளை நீக்கி மெஞ்ஞானத்தை கொடு, ஒளியை கொடு. உமையால் மைந்தா நீ இளம் குமரனாச்சே, குமரா மாயை வற்றச் செய்பவனாச்சு, என் மாயையும் வற்றச் செய்து என் சிந்தாகுலன் தனி தீர்த்தருள்வாய் அப்படின்னு சுவாமி அப்போ இத்தனை நாமத்தை எதுக்கு கேட்கிறாருன்னா, இதெல்லாம் ஏதாவது நம்ம அடிக்கடிக்கு சொல்வேன், நம்ம ஒரு பெரிய செல்வந்தர் கிட்டதான் நம்ம காசு கேட்க முடியும், புக்கு நிறைய வச்சிருக்கவங்க கிட்டதான் அந்த புக்கு இருக்குதான்னு கேட்க முடியும். அப்போ அது மாதிரி அவன்கிட்ட எல்லாம் இருக்கு, அவனும் பகைவரை அழிக்கும் தன்மை இருக்கு, அஞ்ஞானம் இருளை நீக்கும் தன்மை இருக்கு, மலமாயை மற்றச் செய்யும் நீக்கும் இருக்கு தன்மை இருக்கு. அதனால்தான் சுவாமி கேக்குற, சிந்தாகுலம் தனை சிங்காகுலம் மாணவி தீர்த்தேனை ஆழ்வாய் அப்படின்னு கேக்குறாங்க. சரி, இதுதான் அந்த பாடலு. அடுத்தது என்னன்னா கடைசியா ஒரு ஓமை முடிச்சலாம் இன்னைக்கு சீக்கிரமாவே. ஒரே ஒரு ஓமை தான் முடிஞ்சிருச்சு. மறை நாயகனே அப்படின்னு சொல்றாரு. அதாவது மறை நாயகனே அப்படின்னா வேதத்துக்கு நாயகனே அப்படின்னு சொல்றாரு. அதான் அப்பர் சுவாமிகளும் நம்ம சிவபெருமான வேதநாயகனே அப்படின்னு ஒரு பாடல்ல கூட கூப்பிட்டு இருக்காங்க. எப்படி அப்படின்னா, வேதநாயகன், வேதியர் நாயகன், மாதின் நாயகன், மாதவர் நாயகன், ஆதி நாயகன், ஆதிரை நாயகன், பூதநாயகன், புண்ணிய மூர்த்தியே அப்படின்னு சொல்றாங்க. திரும்பி ஒரு தடவை படிக்கிறாங்க. வேத நாயகன், நாயகன்னா தலைவன், யாருக்கெல்லாம் சுவாமி தலைவன், அவன் எப்பேற்பட்டவன் அப்படின்னா, வேதநாயகன், வேதியர் நாயகன், மாதின் நாயகன், மாதவர் நாயகன், ஆதி நாயகன், ஆதிரையாள் நாயகன், ஆதிரை நாயகன், பூதநாயகன், புண்ணியமூர்த்தியே. வேதநாயகன் வேதத்துக்கு தலைவன் யாரு, சுவாமி. வேதங்களுக்கு தலைவனும், அந்த வேதியர்னா அந்த வேதம் ஓதுபவர்கள் அவர்களுக்கும் தலைவனும், மாதின் நாயகன் உமையம்மனுக்கு தலைவனாகவும், மாதவர் நாயகன், மாதவர் நாயகன் என்ன ஆகும், பெண்களுக்கு தலைவன் அப்படி எடுத்துக்கூடாது. மா அப்படின்னா பெரிய பெரிய அரிய பெரிய தவங்களை செய்யும் தவசி, அந்த தவம் செய்த அந்த தபோதனர்களுக்கு யோகிகளுக்கும் நாயகன், மகா பெரிய தவம் செய்தவருக்கு. நான் கூட அந்த
சரி, நான் அதுக்கப்புறம் சொல்றேங்க. மாதவர் நாயகன்னா பெரிய தவம் செய்கின்ற தவத்தை செய்பவர்களுக்கு நாயகனும், ஆதிநாயகன் எல்லாத்துக்கும் அவன்தான் நாயகன். எல்லா அண்டகோடி எல்லா அண்டத்துக்கும், எல்லா உயிர்களுக்கும், எல்லா தேவர்களுக்கும், அதான் சொல்றேன், ஒப்பிலா மணியே, ஒப்பற்ற. இதுக்கு முன்னாடி கூட ஒரு பாடல் பார்த்தோமே, என்ன பார்த்தோம்? தனக்கு உவமை இல்லாத, அதான் பார்த்துமே, தனக்கு உவமை இல்லாத, நம்ம இதுலயே பார்த்துமே, தனக்கு உவமை இல்லாத. அது மாதிரி இதுல ஆதி நாயகன், எல்லாத்துக்கும் நாயகனாக இருப்பவன், ஆதிரை நாயகன், அதாவது திருவாதிரை என்ற நட்சத்திற்கு நாயகனாகி இருப்பவன், பூதநாயகன். சுவாமி உயிர்களுக்கு மட்டும் நாயகன் இல்ல, தவசிக்கு மட்டும் நாயகன் இல்ல, வேதம் ஓதுபவர்களுக்கு மட்டும் நாயகன், அது பூதத்துக்கும் நாயகன். அப்பேற்பட்ட நாயகன் எப்படின்னா புண்ணியத்தையே வடிவாகவே கொண்டுள்ளவன், புண்ணியமூர்த்தி அப்படின்னு சொல்றாங்க. இது எதுக்கு இந்த பாடல் அப்படின்னா, அருணகிரிநாத சுவாமி முருகப்பெருமான மறைநாயகன் அப்படின்னு சொல்லும் போது, முருகன் சிவபெருமான் எல்லாம் ஒன்று, பேரு தான் வித்தியாசம் இல்லையா? பேரு தான் வித்தியாசம், பேரு அப்படி அழைக்கிறோம். ஆனா அந்த அப்பர் சுவாமிகளும் சிவபெருமான வேதநாயகன் அப்படின்னு அழைச்சிருக்காரு அப்படின்ற ஒரு உவமைக்கு தான் இதை நான் எடுத்திருக்கேன். வேதநாயகன், வேதியர் நாயகன், மாதின் நாயகன், மாதவர் நாயகன், ஆதிநாயகன், ஆதிரை நாயகன், பூதநாயகன், புண்ணிய மூர்த்தியே. வேதத்தின் நாயகனாகவும் அந்த வேதத்தை ஓதும் வேதியர்களுக்கு நாயனாகவும் உமையம்மன், மாது அப்படின்னா பெண்ணு, அந்த பெண் எங்க குடிக்குது? உமையம்மா பார்வதிக்கு அம்மைக்கு நாயகனாகவும், மாதவர் நாயகன், பெண்களுக்கு நாயகன் எடுத்துக்கூடாது, மாதவர் பெரிய அரிய பெரிய தவத்தை செய்த தபோதனர்களுக்கு தவசிகளுக்கு நாயகனாகவும், ஆதி நாயகன் அகிலமும் அண்டங்களுக்கு நாயகனாகவும், திருவாதிரை என்ற நட்சத்திற்கு உரியவனாகவும், பூதத்துக்கு நாயகனாகவும் திகழும் புண்ணிய மூர்த்தியே அப்படின்ட்டு இது சொல்றாங்க. இதுதான் இந்த மறைநாயகனுக்கு ஒரு உவமை. இதோட கந்தர் அனுபூதி நிறைவு பெற்று விட்டது. நம்ம இந்த பாடல் ஒரு தடவை பார்த்துட்டு கருத்துரை பார்த்துட்டு, நிறையாவே டைம் இருக்கு, நம்ம சிந்திக்கலாம், இல்ல போகலாம், நம்ம நிறைவு பண்ணிக்கலாம். எம் தாயும் எனக்கருள் தந்தையும் நீ, சிந்தாகுலும் மாணவை தீர்த்து எனையாள் கந்தா கதிர்வேலனே, உமையாள் மைந்தா குமரா மறைநாயகனே. அதாவது கந்த கடவுளே, எதிரிகளின் இப்போ நான் சிறப்பு ஆரம்பிக்கும் போது மேலோட்ட அர்த்தத்தை சொன்னேன், இப்போ நான் சிறப்பு அர்த்தத்தை சொல்றேன். கந்தா, எதிரிகளின் அந்த வலிமையை வற்றச் செய்பவனே, கதிர் வேலவனே, அஞ்ஞான இருளை நீக்கி மெஞ்ஞானத்தை தருபவனே, உமையாள் மைந்தனே, உமையாளின் திருக்குமரனே, என்றும் இளையோனாய் இருப்பவனே, இளைஞனாய் இருப்பவனே, குமரா, மாயை வற்றச் செய்பவனே, மறைநாயகனே, மறைனா அந்த வேதத்திற்கு தலைவனாக இருக்கின்றவனே, எம் தாயும் எங்களுக்கு தாயாகவும், எனக்கருள் தந்தை பக்குவப்படும் போது எங்களுக்கு தந்தையாகவும் இருந்த அருள் புரிகின்ற முருகா, சிந்தாகுலம் மாணவை தீர்த்து எனையாள், அதாவது சிந்தாகுலம் மனக்கவலை அனைத்தையும் தீர்த்து ஒழித்து என்னை ஆட்கொள்வாயாக, எனக்கு அருள் புரிவாயாக என்பது இந்த பாடல். எம் தாயும் எனக்கருள் தந்தையும் நீ, சிந்தாகுலம் மாணவை தீர்த்து எனையாள் கந்தா கதிர்வேலவனே, உமையாள் மைந்தனே, குமரா மறைநாயகனே. இத்துடன் இந்த கந்தர் அனுபூதி 46வது பாடல் நிறைவு பெற்று விட்டது. அம்மா உருவாய் அருவாய் பாடி முடிச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம சத் சங்கம் வச்சுக்கலாங்களாமா? சரிங்கம்மா, சரிங்க. உருவாய் அருவாய் உளதாய் இலதாய் மறுவாய் மலராய் மணியாய் ஒளியாய் கருவாய் உயிராய் கதியாய் விதியாய் குருவாய் வருவாய் அருவாய் புகனே.